ஆன்சர் பார்க்க ஆரம்பிச்சலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பெண்களின் எழுத்தறிவு நிலை மிக குறைந்த இடங்களில் தொடங்கப்படும் பள்ளியின் பெயர் என்ன அப்படின்னா கேஜிபிவி. கேஜிபிவி. கேஜிபிவி பள்ளிகள். கேஜிபிவிக்கு எல்லாருக்கும் எக்ஸ்பென்ஷன் தெரியும் நினைக்கிறேங்க. கஸ்தூரிபா காந்தி பாலிகா வித்யாலயா அப்படிங்கிறது தான் கேஜிபிவின்னு சொல்றாங்க. எந்தெந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பள்ளிக்கூடம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னா பெண்களோட எழுத்தறிவு நிலை 30% கீழே இருக்கிற இடத்துல மெயினாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆண் பெண் எழுத்தறிவோட விகிதம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ரொம்ப படித்த ஆண்களோட எழுத்தறிவு விகிதம் அதிகமாகும். அந்த இடத்துல பெண்களோட எழுத்தறிவு விகிதம் ரொம்ப கம்மியாக இருந்தது அப்படின்னா அந்த மாதிரியான ஸ்கூலில் வந்து அந்த மாதிரியான இடத்துல இது மாதிரியான ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கேஜிபிவி எக்ஸ்பென்ஷன் வந்து கஸ்தூரிபா காந்தி பாலிகா வித்யாலயா. அடுத்து, பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கும் நோக்கிலான பள்ளியில் நடத்தப்படும் பயிற்சியின் பெயர் என்ன அப்படின்னா தற்காப்பு கலை பயிற்சி. தற்காப்பு கலை பயிற்சி. அதில் வந்து கராத்தே, ஜூடோ, டேக்வாண்டோ இந்த 3ல ஏதோ ஒன்று சொல்லி தருவாங்க. ஆன்சர் வந்து தற்காப்பு கலை பயிற்சி. அடுத்து, சமச்சீர் கல்வியின் 3 பருவ காலம் என்னென்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஜூன் மாதம் ஸ்டார்ட் ஆகி செப்டம்பர் மாதத்தோட முடிஞ்சிருங்க. ஜூன் டு செப்டம்பர். ஃபர்ஸ்ட் டைம் ஜூன் டு செப்டம்பர். செகண்ட் டைம் அக்டோபர் டு டிசம்பர். செகண்ட் டைம் அக்டோபர் டு டிசம்பர். தேர்ட் டைம் ஜனவரி டு ஏப்ரல். ஜனவரி டு ஏப்ரல். ஜூன் டு செப்டம்பர், அக்டோபர் டு டிசம்பர், ஜனவரி டு ஏப்ரல். அடுத்த கொஸ்டின், சமச்சீர் கல்வி குழுவின் தலைவர் யார் அப்படின்னா முத்துக்குமரன். குழுவோட தலைவர் வந்து முத்துக்குமரன். முத்துக்குமரன். அடுத்து, தேசிய கல்விக் கொள்கை 2020 படி கல்விக்கென உருவாக்கப்படும் தனி அமைப்பின் பெயர் என்ன அல்லது தனி அமைச்சகத்தின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ராஷ்டிரிய சிக்ஷா ஆயோக். இப்போ திட்டக்குழு கிளஸ்டர் நிதி ஆயோக் அப்படின்னு ஒன்று உருவாக்குனாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி எல்லா ஸ்டேட்ல இருக்கிற எஜுகேஷன் போர்டும் எதுக்கு கீழே வரப்போகுது அப்படின்னா ராஷ்டிரிய சிக்ஷா ஆயோக். ராஷ்டிரிய சிக்ஷா ஆயோக். ராஷ்டிரிய சிக்ஷா ஆயோக் ஒன்றும் இல்லைங்க. இந்த இங்கே போர்டு மாதிரி இருக்குங்க, அதில் வந்து அந்த பென்சில் எழுத மாட்டேங்குது, ஆனால் மவுஸ்ல எழுதுறதுனால இது மாதிரி பெருசாக வருதுங்க. ஆன்சர் நோட் பண்ணிங்க, ராஷ்டிரிய சிக்ஷா ஆயோக்.
அடுத்தது தேசிய கல்விக் கொள்கை 2020 எந்த வயது முதல் எந்த வயது வரை உள்ள மாணவர்களை கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் கொண்டு வர விளைகிறது அப்படின்னா 3 வயசுல இருந்து 18 வயசு வரைக்கும் 18 3 to 18. இப்போ பேசிக்காக இப்போ இருக்கிற சட்ட திருத்தத்தில், அதாவது 2002 வந்த 86வது சட்ட திருத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 6 வயசுலேருந்து 14 வயசு வரைக்கும் சொல்கிற மாதிரி இந்த தேசிய கல்விக் கொள்கை 2020 என்ன சொல்லுது அப்படின்னா 3 வயசுலேருந்து 18 வயசு வரைக்கும் இருக்கிறவங்கள இந்த சட்டத்தின் கீழ் கொண்டாட விளைகிறது அப்படின்னு சொல்லி வருதுங்க. இப்போ ஆன்சர் வந்து 3 to 18. அடுத்து சமக்கர சிக்ஷா எந்த திட்டங்களை உள்ளடக்கியது அப்படின்னா எஸ்எஸ்ஏ அனைவருக்கும் ஆரம்ப கல்வி திட்டம், ஆர்எம்எஸ்ஏ அனைவருக்கும் இடைநிலை கல்வி திட்டம், அடுத்தது டீச்சர் எஜுகேஷன். டயட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது இன்ஸ்டிடியூஷனுங்க. டீச்சர் எஜுகேஷன் அப்படிங்கிறது அதில் சொல்லித்தர கோர்ஸ். அந்த கோர்ஸ் பூராமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டயட்டில் படிக்கிற அந்த 3 ஆண்டு காலத்துக்கும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டீச்சர் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம நோட்ஸ் கொடுக்கும்போது அந்த டயட்னு கொடுத்துருக்கு. இருந்தாலும் வந்து டயட்டும் கரெக்டான ஆன்சர் தான். இருந்தாலும் எக்ஸாக்டாக கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டீச்சர் எஜுகேஷன். அப்போ எஸ்எஸ்ஏ, ஆர்எம்எஸ்ஏ, டீச்சர் எஜுகேஷன். தனியார் பள்ளிகளில் 25% இடஒதுக்கீடு அளிக்கும் சட்டம் எது அப்படின்னா ஆர்டிஇ 2009. ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2009. தேசிய அளவில் எழுத்தறிவை 80% மேல் எட்டும் நோக்கில் உருவாக்கப்பட்ட திட்டம் எது அப்படின்னா சாக்ஷார் பாரத். அந்த வயது வந்தோருக்கான கல்வி திட்டத்தில் நம்ம பார்த்துருந்தோங்க. அதில் இதுவும் ஒரு திட்டம், சாக்ஷார் பாரத். தமிழ் வந்து கற்கும் பாரத திட்டம் அப்படின்னு பேருங்க, சாக்ஷார் பாரத். அடுத்து லாஸ்ட் கொஸ்டின். எந்த திட்டம் பள்ளிகளுக்கு அடிப்படை வசதிகளை செய்து தர வழிவகை செய்தது அப்படின்னா கரும்பலகை திட்டம். 1992 வெளியான கரும்பலகை திட்டம், ஆபரேஷன் பிளாக் போர்ட். ஓகே சார். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த முத்துக்குமரன் தான் 2007 தலைவராக இருக்காரான்னு கேட்டுக்கோங்க. ஒன்றும் இல்லைங்க சார். இப்போ என்ன அந்த அப்போ வந்து அந்த சமச்சீர் கல்வி பற்றி ஆராயறதுக்கு அப்போ ஒரு குழு ஃபார்ம் பண்ணாங்க. அப்போ அந்த குழு ஃபார்ம் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் தான் தலைவராக இருந்தாருங்க. அவரோட தலைமையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சமச்சீர் கல்விக்கான ரிப்போர்ட் எல்லாமே கொடுத்தாங்க. அதனால தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழுவான தலைவர் வந்து யார் அப்படின்னு சொல்ற மாதிரி கேட்குறோம். இன்னைக்கு வரைக்கும் வந்து அவர் தான் இருக்காரா அப்படின்னா அப்படிலாம் இல்லைங்க, மாறிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த குழு ஃபர்ஸ்ட் சமச்சீர் கல்வி பற்றி ஆராயறதுக்கு ஃபர்ஸ்ட் ஃபார்ம் பண்ண குழுவில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் முத்துக்குமரன் வந்து தலைவராக இருந்தாங்க. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் மறுபடியும் ஆன்சருக்கு பார்த்துறோம். வேகமாக பார்த்தலாம். எழுதாதீங்க, அப்படியே எழுதிக்கங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் கேஜிபிவி, கஸ்தூரிபா காந்தி பாலிகா வித்யாலயா. ரெண்டாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் தற்காப்பு கலை பயிற்சி. தற்காப்பு கலை பயிற்சி இதில் வந்து பார்த்தீங்கன்னா கராத்தே, ஜூடோ, டேக்வாண்டோ இதில் ஏதோ ஒன்று நமக்கு சொல்லி தந்துடுவாங்க. மூணாவது சமச்சீர் கல்வி 3 பருவ காலம்ங்கிறது ஜூன் டு செப்டம்பர், அக்டோபர் டு டிசம்பர், ஜனவரி டு ஏப்ரல். சமச்சீர் கல்விக்குழுவின் தலைவர் யார் அப்படின்னா அந்த குழு ஃபார்ம் பண்ணும்போது தலைவராக இருந்தது முத்துக்குமரன். தேசிய கல்விக் கொள்கை 2020 படி கல்விக்காக உருவாக்கப்படும் தனி அமைச்சகத்தின் பெயர் என்ன அப்படின்னா ராஷ்டிரிய சிக்ஷா ஆயோக். ராஷ்டிரிய சிக்ஷா ஆயோக். எந்த வயது முதல் எந்த வயது உள்ள மாணவர்கள் கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் கொண்டு வர தேசிய கல்விக் கொள்கை விளைகிறது அப்படின்னா 3 வயசுலேருந்து 18 வயசு வரைக்கும், 3 to 18. சமக்கர சிக்ஷா எந்த திட்டங்களை உள்ளடக்கியது அப்படின்னா எஸ்எஸ்ஏ, ஆர்எம்எஸ்ஏ பிளஸ் டீச்சர் எஜுகேஷன். தனியார் பள்ளிகளில் 25% இட ஒதுக்கீடு அளிக்கும் சட்டம் எது அப்படின்னா ஆர்டிஇ 2009. தேசிய அளவில் எழுத்தறிவை 80% மேல் எட்டும் நோக்கில் உருவாக்கப்பட்ட திட்டம் அப்படின்னா சாக்ஷார் பாரத், தமிழ்ல கற்கும் பாரத திட்டம். அடுத்த லாஸ்டா எந்த திட்டம் பள்ளிகளுக்கு அடிப்படை வசதிகளை செய்து தர வழிவகை செய்தது அப்படின்னா கரும்பலகை திட்டம் 1992, ஆபரேஷன் பிளாக் போர்ட். ரெண்டாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து தற்காப்பு கலை பயிற்சி.
சரி, ஓகேங்க சார். லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்னென்ன ஸ்காலர்ஷிப் அதாவது எக்ஸாம் வழியா வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு என்னென்ன ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருந்தோம். அதுக்கடுத்து நம்ம பார்க்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கட்டணமில்லா உதவி எண் அப்படிங்கிற சர்டிஃபிகேட்டுகள் நம்ம பார்க்கணுங்க சார். கட்டணமில்லா உதவி எண். இந்த டோல் ஃப்ரீ நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா 14417. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா மார்ச் 2018 ஸ்டார்ட் பண்ணாங்க. இது ஆப்ரேஷன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 24x7. வாரத்தில் எல்லா நாட்களுமே எல்லா மணி நேரமும் வந்து பார்த்தீங்கன்னா இது செயல்படும். இந்த டோல் ஃப்ரீ நம்பரோட இந்த டோல் ஃப்ரீ நம்பர் என்ன அப்படின்னா 14417. எதுக்காக அப்படின்னா கிராமப்புற மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நகர்ப்புற மாணவர்கள் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது அடுத்த ஸ்டேஜ் என்ன நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அளவுக்கு விழிப்புணர்வு இருக்காது. நிறைய பயம் இருக்கும். அடுத்து நம்ம என்ன படிக்கிறது, எதுக்கு போனா வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா, அதாவது டவுனை கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரூரல் ஏரியா இல்லை வில்லேஜ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான விழிப்புணர்வு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன் அப்படின்னா டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பழக்கவழக்கங்கள் இருக்கும், நிறைய படித்தவங்க இருக்கனால ஆளாளுக்கு ஒரு ஐடியா சொல்லுவாங்க. ஆனால் கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சவங்களோட சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியா இருக்கும். அப்படியே அவங்க படிச்சிருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, படிப்பு சார்ந்த வேலை, இல்ல அது சார்ந்த எதுவும் வேலைகள் இல்லாம, விவசாயம் சார்ந்த வேலை, இல்ல மத்த வேலைக்கு அவங்க போறதுனால என்ன அப்படின்னா, அவங்களுக்குமே ஒரு ஐடியா இருக்காது. படிச்சவங்க இருப்பாங்க. இருந்தாலும் அடுத்து என்ன படிக்க வைக்கிறது? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெண்டா என்ன கோர்ஸ் இருக்குது? இல்ல ஃபியூச்சர்ல வந்து என்னென்ன கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு நல்ல வேலைவாய்ப்ப வழங்கக்கூடிய இது அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு ஒரு ஐடியா இருக்காது. இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு மட்டும் தான் அந்த ஐடியா இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த ஒரு சிலரால பயன்பெற முடியாது. அதுக்காக என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, கவர்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா, மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உயர்கல்வி பத்தி ஆலோசனை வழங்குறதுக்கும், இப்ப எக்ஸாம் டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, காய்ச்சல் வர்றது, இல்ல உடம்பு சரியில்லாம போறது, இல்ல மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறது, இது மாரி டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க இந்த டோல் ஃப்ரீ நம்பர கூப்பிட்டு பேசுனாங்க அப்படின்னா, அவங்க வந்து இந்த ஸ்ட்ரெஸ்ஸ போக்குறதுக்கு, எக்ஸாம் எப்படி பயம் இல்லாம எதிர்கொள்றது அப்படின்னு சொல்லிட்டு நெறைய ஐடியாலாம் குடுப்பாங்க. இது மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஜென்ரலா மாணவர்களோட நலன முன்னிறுத்துற மாரி, இல்ல மாணவர்களோட நலன் மேம்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கட்டணமில்லா உதவி எண் 14417. அதுதான் இந்த பாயிண்ட்டாவும் நமக்கு குடுத்துருக்குங்க. கிராமப்புறம் மற்றும் பழங்குடியின மாணவர்களுக்கான நலத்திட்டங்கள், பயனுள்ள தகவல்கள் வழங்கவும், பாடத்திட்டம், தேர்வுகள் தொடர்பான விளக்கங்கள் அளிக்கவும், உளவியல் ஆலோசனை, மேற்படிப்பு வேலைவாய்ப்புக்கான வழிகாட்டல், மன அழுத்த மேலாண்மை போன்ற தகவல்களை வழங்கவும், கண்காணிக்கவும் செயல்படுகிறது. சிம்பிளா வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் பத்தின பயத்த வந்து போக்குறது. அடுத்தது நெக்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து பார்த்தீங்கன்னா, என்ன கோர்ஸ் படிக்கலாம்? அப்படிங்கிறது மாரியான ஒரு ஐடியா குடுக்குறது. என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம் இருக்கு? அதில வந்து பார்த்தீங்கன்னா, என்ன மாரியான பெனிஃபிட்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு, என்டையரா ஒரு ஸ்டூடண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆலோசனை குடுக்குறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கட்டணமில்லா உதவி எண் 14417. ஸ்டார்ட் பண்ணது மார்ச் 2018. அடுத்து பள்ளி சாரா மற்றும் வயது வந்தோர் கல்வி. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 5 தேசிய அளவுல செயல்படுத்தப்படுற திட்டங்கள் வந்து நம்ம பார்த்துருக்கிறோம். அதில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கற்கும் பாரத திட்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான திட்டம் அப்படிங்கிறதுனால, அத மட்டும் நம்ம ஸ்பெசிஃபிக்கா நம்ம பார்க்க போறோங்க. இந்த பள்ளிசாரா வயது வந்தோர் கல்வி அப்படின்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா, படிக்கணும்னு ஆசை இருக்கும். ஆனா, அவங்க போய் பள்ளிக்கூடத்தில சேர்ந்து படிக்கக்கூடிய வயசு இருக்காது. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம 1வது படிக்கணும் அப்படின்னா, 5 வயசு தான் இருக்கணுங்க. இல்ல 7 வயசு வரைக்குமே நம்ம 1வது படிக்கலாம். அதுக்கு மேல இருக்கிறவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, 1வது படிக்க முடியாது. இப்ப அது மாரி வந்து பார்த்தீங்கன்னா, பள்ளி படிக்கணும்னு ஒரு எண்ணம் இருக்கும், ஒரு ஆசை இருக்கும். ஆனா, அவங்க பள்ளிக்கூடத்தில போய் ஜாயின் பண்ணி படிக்கிற அளவுக்கான வயசு இருக்காது. ரொம்ப அதிகமான வயசா இருக்கும். இப்ப அது மாரியான ஆட்களுக்காக உருவாக்கப்பட்டது இந்த இந்த பள்ளிசாரா மற்றும் வயது வந்தோர் கல்வி அப்படின்னு சொல்லி சொல்றது. இதுக்கான ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா, 15 வயதிற்கு மேற்பட்ட கல்லாதோர் அனைவருக்கும் அடிப்படை கல்வி, தொழில்திறன் மேம்பாடு, கல்வி மற்றும் சமநிலை கல்வி வழங்கி, கல்லாமை என்கிற நிலையை அகற்றிட பள்ளிசாரா வயது வந்தோர் கல்வி திட்டம் 76ஆம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது. ஒண்ணுமே இல்லங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு படிக்கணும். அத படிக்கிறதுமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட வாழ்க்கை தரம் மேம்படுறதுக்கு உதவியா, மேம்படக்கூடிய மாரியான கல்வி வந்து அவங்களுக்கு கத்து தரணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு சார்பா உருவாக்கப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வயது வந்தோர் கல்வி திட்டம் அப்படிங்கிற ஸ்கீம். இது வந்து 1976ல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு கீழ அந்த வயது வந்தோர் கல்வி திட்டத்துக்கு கீழ வர்றது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கற்கும் பாரத திட்டம் அப்படிங்கிறது. இந்த கற்கும் பாரத திட்டம் அப்படிங்கிறது எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு நம்ம முன்னாடியே பார்த்துட்டோங்க. சாக்ஷார் பாரத் அப்படின்னு ஒரு திட்டம் பார்த்தோம். இது எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 2009ல ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தோம். இந்த சாக்ஷார் பாரத்தோட திட்ட காலம் வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தம் 10 வருஷங்க. 2009ல இருந்து 2018 வரைக்கும் மொத்தம் 10 வருஷம்.
இது வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுத்தலைங்க. குறிப்பிட்ட டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் தான் செயல்படுத்தியிருக்காங்க. இதோட நோக்கமாவே நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோங்க. என்ன அப்டின்னா, தேசிய அளவுல எழுத்தறிவோட விகிதம் வந்து 80% அளவிற்கு உயர்த்துறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த 10 வருஷ காலத்துல திட்ட காலம் இருக்கு பார்த்தீங்களா? இந்த திட்ட காலம் முடியறதுக்குள்ள தேசிய அளவுல கல்வியறிவோட விகிதம் வந்து பார்த்தீங்கன்னா, 80% கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஒரு நோக்கத்தோட உருவாக்கப்பட்ட திட்டம் தான் இந்த சாக்ஷாத் பாரத் அப்படிங்கிற கற்கும் பாரத் திட்டம். ஆனா 2009ல கொண்டாந்தாங்க. 2018 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இதோட பீரியட் இருந்திருக்குது. 2011 வந்து பார்த்தீங்கன்னா, தேசிய அளவுல சென்செக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 74% இருந்திருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2018ல 80% அப்படிங்கிறது ஒரு எட்டக்கூடிய இலக்கா தான் இருக்குது. அது 2021 சென்செக்ஸ் வரும்போது நமக்கே தெரிஞ்சிருங்க. இது வந்து தமிழ்நாட்டுல வந்து பார்த்தீங்கன்னா, எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல செயல்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னா, தர்மபுரி, சேலம், ஈரோடு, பெரம்பலூர், விழுப்புரம், அரியலூர், திருவண்ணாமலை, திருப்பூர், கிருஷ்ணகிரி. இந்த 9 டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, செயல்படுத்திட்டு இருக்காங்க. எதனால இந்த 9 டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா, இதுல தான் வந்து பார்த்தீங்கன்னா, படிக்காதவங்களோட எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமா இருக்குது. அல்லது கல்வியறிவு விகிதத்தில பின்தங்கிய மாவட்டங்கள்ல இதெல்லாம் இருக்கிறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இந்த கற்கும் பாரத திட்டம் அப்படிங்கிற திட்டத்த செயல்படுத்துறாங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, யார் யார் சேர்ந்து இந்த திட்டத்தில சேர்ந்து படிக்கலாம் அப்படின்னா, 15 வயசுக்கு மேற்பட்ட எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆண், பெண் எந்த ஒரு பேதமுமே இல்லாம 15 வயசுக்கு மேற்பட்ட படிக்கணும்னு ஆசை இருக்கிற எல்லாருமே இதுல சேர்ந்து படிக்கலாம். இதோட நிதி பங்களிப்பு அப்டின்னா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, யாரு நிதி குடுக்குறாங்க அப்டின்னா, சென்ட்ரல் கவர்ன்மெண்ட், ஸ்டேட் கவர்ன்மெண்ட் 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, பங்களிப்போட தான் வந்து பார்த்தீங்கன்னா, இது செயல்பட்டுட்டு இருக்கு. 2014, 15 வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு 75%ம், மாநில அரசு 25%ம் வந்து பார்த்தீங்கன்னா, நிதி ஒதுக்கியிருந்தாங்க. 2014, 15க்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, அத 15, 16லிருந்து சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் 60% கம்மி பண்ணிருச்சு. ஸ்டேட் கவர்ன்மெண்ட் 40% 25லிருந்து 40% வந்து பார்த்தீங்கன்னா, அதிகம் பண்ணி இந்த திட்டத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா, செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க. இதுல மெயினா என்ன அப்டின்னா, அவங்க வேலைக்கு போயிட்டு வந்து, வீட்ல இருக்கிற ஓய்வு நேரத்தில தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்தந்த ஊர்ல படிச்சவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா? அந்த படிச்சவங்கள வச்சு இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சொல்லி தர புரோகிராம். அதாவது இப்ப அந்த அந்த ஒரு பர்ட்டிகுலர் ஏரியா இருக்கு அப்டின்னா, அந்த ஏரியாவுல இருக்கிற படிக்காதவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சொல்லி தருவாங்க. எப்ப சொல்லி தருவாங்க அப்டின்னா, அவங்க வேலை டைமு இல்ல நம்ம ரெகுலரா ஸ்கூல் போற மாரியான டைம்லாம் சொல்லி தர மாட்டாங்க. அவங்களுக்குன்னு சம்பாதிக்கிறதுக்குன்னு என்ன வேலையோ, அத செஞ்சு முடிச்சுட்டு வந்து வீட்ல ஈவினிங் ஃப்ரீயா இருக்கும்போது, அந்த ஊர்ல யாராவது வாலண்டியரா வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்க நியமனம் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, என்னன்னா சொல்லி தருவாங்க. அதாவது ஃப்ரீ டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, சொல்லி தர்றதுனால, அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸியா படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகுற மாரி இருக்குங்க. இதுல என்னென்ன பாடம்லாம் சொல்லி தருவாங்க அப்டின்னா, தமிழ், கணினியியல், சூழ்நிலையியல், பேரிடர் மேலாண்மை, தேர்தல் விழிப்புணர்வு, ஒரு நிர்வாகம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே சொல்லி தருவாங்க. அப்ப வந்து கணினியியல் அப்டின்னா தெரியுங்க. ஒரு கம்ப்யூட்டர் ஆப்பரேட் பண்றது எப்படி? அதுல என்னென்னலாம் பண்ணணும் அப்டின்னு சொல்லிட்டு ரொம்ப பேசிக்கா சொல்லி தந்தாவே போதும். இன்னைக்கு ஏதாவது ஒரு டைப்ரைட்டிங் இன்ஸ்டிடியூட் போனாலும் ஓரளவுக்கு வருமானம். அதாவது பெண்கள், ஆண்கள் அப்படின்னு யாருமே பாகுபாடு இல்லாம, அங்க போய் ஒரு பேஜ் நம்ம டைப் பண்ணாவே நமக்கு கிட்டத்தட்ட ஒரு பேஜுக்கு ரூ. 10 வாங்குறாங்க. இப்ப அது மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லி கிடைச்சது அப்படின்னா, அவங்களோட வாழ்க்கை தரம் உயரும் பார்த்தீங்களா? அது மாரி கணினிகள். அதுக்கப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய இப்ப இவங்க வந்து படிக்காம இருந்துட்டு, இவங்க படிச்சிருக்காங்க. அடுத்து இவங்க வாலண்டியரா மாறி, அடுத்தவங்களுக்கு அதாவது படிக்காதவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய சொல்லி தரலாம். இது மாரி சொல்லி தந்ததுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கல்வி அறிவோட விகிதம் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. பேசிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு படிப்பு மட்டும் சொல்லி தராம, வருமானம் ஈட்டக்கூடிய ஏதோ ஒரு இது ஸ்பெசிஃபிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு கலை, இல்ல ஏதோ ஒரு திறமைய வளர்த்துக்கிற மாரியும் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க சொல்லி தந்துட்டு இருக்காங்க. இப்ப பெண்களுக்கு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, தையல் பயிற்சி, எம்ப்ராய்டரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வாசனை பொருள் தயாரிக்கிறது. அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சூடம், பத்தி, சாம்பிராணி, இது மெழுகு, பினாயில் தயாரிக்கிறது, சோப்பு பவுடர் தயாரிக்கிறது, இது மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கல்வியோட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா, இதுவுமே வந்து சொல்லிக் குடுத்துட்டு இருக்கிறாங்க. அதாவது இப்ப கல்வி மட்டும் இல்லாம, கல்வி சார்ந்து அவங்க வாழ்க்கை தரம் உயர்றதுக்கும், அவங்க குடும்ப சூழ்நிலையை சமாளிக்கிறதுக்கு தேவையான வருவாய ஈட்டுறதுக்கும் தேவையான தொழிற்கல்வியும் வந்து பார்த்தீங்கன்னா, சைமல்டேனியஸா இவங்களுக்கு சொல்லிக் குடுத்துட்டு இருக்காங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கற்கும் பாரத திட்டம் அப்படிங்கிற திட்டம்.
சார் இதுக்கு சர்டிஃபிகேட்ல ஏதாவது தருவாங்களான்னு கேட்டிருக்காங்க. சர்டிஃபிகேட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு தனியா எதுவும் கிடையாதுங்க சார். அவங்களோட வாழ்க்கை தரத்த உயர்த்துறது தான் வந்து பார்த்தீங்கன்னா, இதோட மெயினான நோக்கமே. சர்டிஃபிகேட் அப்டின்னா வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஒரு சில பகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா, சர்டிஃபிகேட் கோர்ஸ் இருக்குங்க. ஃபீஸு வந்து பார்த்தீங்கன்னா இல்ல. ஆனா அதுக்கான சர்டிஃபிகேட்டும் தந்துருவாங்க. இப்ப நாமக்கல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம திருச்சி ரோட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியன் பேங்கோட அ ஆர்கனைஸ்டு இது ஒரு பிரான்ச் ஒண்ணு இருக்குங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, லேடீஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க சர்டிஃபிகேட் கோர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஃப்ரீயாவே நடத்திட்டு இருக்காங்க. ஒரே ஒரு டைம் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அதில பயிற்சி எடுத்துக்க முடியும். அதில ஏதோ ஒரு பயிற்சி தான் எடுத்துக்க முடியும். நெறைய அதாவது பெண்களுக்கான நெறைய பயிற்சி இருக்கு. அதில ஆனா ஏதோ ஒரு பயிற்சி மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அதில எடுத்துக்கிற மாரியான ஆப்ஷன்ஸும் குடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, இது வேற, அது வேறங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, பேங்க் மூலியமா நடத்துறது. அது வந்து அவங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க நடத்திட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, கற்கும் பாரத் திட்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்ன்மென்ட்டோட ஸ்கீம். இப்ப நடைமுறையில இருக்கு அப்டின்னா, இப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா, நடைமுறையில தான் இருக்கு. ஆனா ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா, 2018ஓட முடிஞ்சதுனாலுமே, நடைமுறையில இருக்கா அப்டின்னு கேட்டீங்கன்னா, நடைமுறையில இருக்கு. ஆனா முதல்ல அந்த ஸ்கீம் இருந்த போது இருந்த நடைமுறையோட இருக்கா இல்ல அப்டின்னு கேட்டா இல்ல. ஏன் அப்டின்னா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கீம் முடிஞ்சோனே வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கான ஃபண்டிங் வந்து ஸ்டாப் பண்ணிருவாங்க. அப்ப அந்த ஃபண்டிங் வந்து ஸ்டாப் பண்ணதுனால என்ன ஆகும் அப்டின்னா, அத முன்னெடுக்கிற முயற்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியாயிருங்க. அடுத்தது சரி ஓகேங்க. இப்ப என்ன அப்டின்னா, இப்ப இந்த எக்ஸ்ட்ரா ஒரு 2 பாயிண்ட் இருக்கு. அந்த பாயிண்ட்ட மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, அப்டியே சைட்ல அப்படியே எழுதி வச்சுக்கங்க. என்னென்ன பாடம் சொல்லி தர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட்டு. அப்புறம் பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்ன மாரியான சிறப்பு பயிற்சிகள் குடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நான் சொன்னேன் பார்த்தீங்களா? நான் சொன்னத அப்படியே இப்போ பாயிண்ட்டா சொல்றேன். அப்படியே எழுதிக்கங்க. இப்ப அந்த கற்கும் பாரத திட்டத்தில இடம் இருக்கிற பக்கம் அப்படியே எழுதிக்கங்க. என்னென்ன பாடம் சொல்லி தர்றாங்க அப்படின்ட்டு, பாடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹைஃபன் போட்டுக்கங்க. தமிழ், கணினியியல், கம்ப்யூட்டர் சம்மந்தமா. கணினியியல், சூழ்நிலையியல், தமிழ், கணினியியல், சூழ்நிலையியல், பேரிடர் மேலாண்மை, சூழ்நிலையியல், பேரிடர் மேலாண்மை, நிர்வாகம், நிர்வாகம், தேர்தல் விழிப்புணர்வு, தேர்தல் விழிப்புணர்வு, தமிழ், கணினியியல், சூழ்நிலையியல், பேரிடர் மேலாண்மை, நிர்வாகம், தேர்தல் விழிப்புணர்வு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு சொல்லிக் குடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பெண்களுக்குன்னு எடுக்கிற கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, செயற்கை ஆபரணம் தயாரித்தல், செயற்கை ஆபரணம் தயாரித்தல், சோப்பு, ஃபினாயில், வாசனை பொருட்கள் தயாரிப்பு, சோப்பு, ஃபினாயில், வாசனை பொருட்கள் தயாரிப்பு, எம்ப்ராய்டரி மற்றும் தையல் பயிற்சி, எம்ப்ராய்டரி மற்றும் தையல் பயிற்சி. செயற்கை ஆபரணம் தயாரித்தல், சோப்பு, ஃபினாயில், மெழுகு, வாசனை பொருட்கள் தயாரித்தல், எம்ப்ராய்டரி மற்றும் தையல் பயிற்சி. இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலா பெண்களுக்குன்னு சொல்லி தர கோர்ஸுங்க அது. எதுக்காக அப்டின்னா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பேசிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, கல்வி அறிவு குடுக்குறது மட்டும் இல்லாம, அவங்களோட வாழ்க்கை தரத்த உயர்த்துறதுக்கும், வருமானம் ஈட்டுறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இத சைடு பை சைடா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு சொல்லி தர்றாங்க.
சரி, ஓகேங்க. அடுத்தது ஸ்கூல்ல வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட கவர்மெண்ட் இல்ல எய்டட் ஸ்கூல்ல படிக்கிறவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 14, 15 வகையான நலத்திட்ட உதவிகள் வந்து தந்துட்டு இருக்காங்க. அத பத்தி பார்க்குறது இந்த பள்ளி கல்வித்துறை மாணவர்களுக்கு வழங்கும் பல்வேறு நலத்திட்டங்கள் அப்படிங்கிற ஹெட்டிங்கு. ஃபர்ஸ்ட்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம். நம்ம ஸ்கூல்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச எல்லாருமே மேக்ஸிமம் வந்து சத்துணவு சாப்பிட்டுருப்போம். அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம். மதிய உணவு திட்டம்னு காமராஜர் ஸ்டார்ட் பண்ணது தான். எம்ஜிஆர் வந்து 82ல சத்துணவு திட்டம்னு மாத்துனாங்க. சத்துணவு திட்டம்னு பேர் அவர் மாத்துனால, அவரோட பேர்லயே வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க. யார் யாருக்கு இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா, கவர்மெண்ட் ஸ்கூலு, எய்டட் ஸ்கூல்ல படிக்கிற மாணாக்கர்களுக்கு. எந்த ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அப்படின்னா, 1வதுலேருந்து 10வது வரைக்கும் படிக்கிறவங்க இந்த சத்துணவு திட்டத்துல சாப்பிட்டுக்கலாம். 11வது, 12வதுக்கு கிடையாது. தொடங்கப்பட்ட கல்வியாண்டு அப்படின்னா நமக்கு தேவையில்லைங்க. ஏன்னா 56ல வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 82ல பேர் மாத்துனாங்க. அப்போ கல்வியாண்டு அப்படிங்கிறது நமக்கு மெயினா இது தேவையில்ல. இந்த சத்துணவு திட்டத்துல குடுக்குற அரிசி, பருப்பு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த துறை பராமரிக்குது அப்படின்னா, சமூக நலம் மற்றும் சத்துணவு திட்டத்துறை வந்து இத மெயின்டெயின் பண்றாங்க. இந்த டீட்டெயில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க தான் மெயின்டெயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சிம்பிளா சொல்லப்போனா, இந்த பிடிஓ ஆஃபீஸ்ன்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா? அதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சத்துணவு சம்மந்தமா டிபார்ட்மெண்ட் அதாவது ஒரு செக்ஷன் இருக்கும். அந்த செக்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, மானிட்டர் பண்றது. அந்த ஸ்கூல்ல வந்து எத்தன ஸ்டூடண்ட் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறாங்க. அதுல எத்தன பேர் 1வதுலருந்து 10வது வரைக்கும் படிக்கிறாங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஸ்டாண்டர்ட்லருந்து எத்தன பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க சத்துணவு சாப்பிடுறாங்க. இப்ப ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு அளவு இருக்குங்க. இப்ப அந்த அளவுக்கு தேவையான அளவு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அனுப்பி வைக்க கவர்மெண்ட் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, குடுத்து அ பர்மிஷன் வாங்கி அவங்களுக்கு வந்து தேவையான உணவுப் பொருட்கள் வந்து அனுப்பி வைக்க முடியும். அது வந்து பார்த்தீங்கன்னா, யார் பார்த்துக்கறாங்க அப்படின்னா, சமூக மற்றும் சத்துணவு திட்டத்துறை தான் வந்து பார்த்தீங்கன்னா, இத பராமரிக்கிறாங்க. அடுத்து பாடப்புத்தகங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் எய்டட் படிக்கிற எல்லாத்துக்குமே ஃப்ரீயாவே கிடைக்கும். 1வதுலருந்து 12வது வரைக்கும். 2012, 13லருந்து பார்த்தீங்கன்னா, முப்பருவ முறை அறிமுகப்படுத்துனாங்க அப்படின்னு சொல்றதுங்க. ஸ்டார்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி 2010, 11ஆம் கல்வியாண்டுலயே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த புக்க 3ஆ பிரிச்சு முப்பருவ முறைய அறிமுகப்படுத்துனது அப்படின்னா, 2012, 13ல இருந்துங்க. அடுத்து குறிப்பேடுகள் அப்படின்னா வந்து நோட் புக் தர்றது. சைமல்டேனியஸா வந்து பார்த்தீங்கன்னா, அதுவுமே வந்து 1வதுலருந்து 10வது வரைக்கும் ஃப்ரீயா இருக்கும். 11வது, 12வதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க இண்டிவிஜுவலா நோட் புக்ன்னு எதுவும் தர்றதில்லங்க. ஸ்கூல் புக் மட்டும் ஃப்ரீயா தந்துர்றாங்க. நோட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து வாங்கிக்கிற மாரி தான் இருக்கும். ஆனா 10வது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நோட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரீயா தந்துர்றாங்க. அடுத்து லேப்டாப்பு. கவர்மெண்ட் இல்ல எய்டட் ஸ்கூல்ல படிக்கிறவங்களுக்கு 12த் படிக்கிற ஸ்டூடண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, லேப்டாப் தர்றாங்க. எந்த கல்வியாண்டு அப்டின்னா 11, 12லேருந்து தந்துட்டு இருக்காங்க. இன்ட்ரோடியூஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் 11 தான் வரும். கல்வியாண்டு அப்டின்னா 11, 12ங்க. ஜெயலலிதா அம்மையார் பீரியட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லேப்டாப் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அதாவது லேப்டாப் குடுக்குறத இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. யாருக்கு கிடைக்கும் அப்டின்னா, 12வது படிக்கிற ஸ்டூடண்ட்டுக்கு. அவங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கணும், இல்லன்னா எய்டட் ஸ்கூல்ல படிக்கணும். பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிறவங்களுக்கு கிடையாது. இதே இவங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கும்போது வாங்கல அப்டின்னா, கவர்மெண்ட் காலேஜ் போய் ஜாயின் பண்ணிட்டாங்க அப்டின்னா, அங்க காலேஜ்ல உங்களுக்கு கிடைச்சிரும். ஆனா வந்து ஸ்கூல்ல வாங்கிட்டாங்க அப்டின்னா, அவங்களுக்கு காலேஜ்ல கிடைக்காதுங்க. அடுத்து யூனிஃபார்மு. அதுதான் 4 இணை சீருடைகள் அப்டின்னு சொல்லுவாங்க. ஒரு வருஷத்துல 4 டைம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு யூனிஃபார்ம் தந்துருவாங்க. யாருக்கு அப்டின்னா, கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடண்ட்டுக்கு. அவங்க வந்து 8வது வரைக்கும் படிக்கிறவங்களுக்கு தான் வந்து ஃப்ரீயா யூனிஃபார்ம் தருவாங்க. 9த்துக்கு மேல நம்ம ஓனா நம்ம தான் தச்சு போட்டுக்கணுங்க. அந்த 8வது வரைக்கும் படிக்கிறவங்களுக்கு யாருக்கு தருவாங்க அப்டின்னா, சத்துணவு திட்டத்துல சாப்பிடுறவங்களுக்கு மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரீ யூனிஃபார்ம் கிடைக்கும். சத்துணவு திட்டத்துல சாப்பிடாம இருக்கிறவங்களுக்கு இந்த யூனிஃபார்ம் கிடைக்காது. இந்த திட்டத்துல சேர்ந்து சாப்பிடுற மாணவ, மாணவிகளுக்கு மட்டும் தான் இந்த யூனிஃபார்ம் அப்படிங்கிறது கிடைக்குங்க. அடுத்து காலணி, செருப்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா, 1வதுலருந்து 10வது படிக்கிற வரைக்கும் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஃபர்ஸ்ட்டு அது ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த புக்கு, நோட்டு இதெல்லாம் தரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த செருப்பும் தந்துருவாங்க. அடுத்து கல்வி உபகரண பொருட்கள்ல புத்தகப்பை. இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த புக்கு, நோட்டு தரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, சைமல்டேனியஸா இந்த பேக்கும் தந்துருவாங்க. இது வந்து 1வதுலருந்து 12வது வரைக்கும் எல்லாத்துக்குமே வந்து ஃப்ரீயா கிடைக்கும். வருஷத்துல ஒரே ஒரு டைம் மட்டும் தான் தருவாங்க. புக்கு 3 டைம் தர்றதுனால 3 டைம் பேக் தருவாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஃபர்ஸ்ட்டு டைம் அந்த ஜூன் மாசம் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பேக் தருவாங்க. அதோட அவ்வளோதாங்க. புக்கு மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, 3 டைமா தருவாங்க. கிரையான் மற்றும் வண்ண பென்சில். கிரையான் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, 1வது, 2வது படிக்கிறவங்களுக்கு கிரையான் தருவாங்க. 3வதுலருந்து 5வது வரைக்கும் படிக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கலர் பென்சில் தருவாங்க.
இது கவர்மெண்ட் எய்டட் படிக்கிற ஸ்கூல் குழந்தைங்களுக்கு தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த எலிமெண்டரி ஸ்கூலுக்கு மட்டும் தருவாங்க. மத்தபடிக்கு ஹை ஸ்கூலோ இதெல்லாம் கிடையாது. எலிமெண்டரி ஸ்கூலா இருந்தாலும் சரி, மிடில் ஸ்கூலா இருந்தாலும் சரி, 1வதுலேருந்து 5வது படிக்கிறவங்களுக்கு மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இது 2மே எலிஜிபிள். அதுலயும் கிரையான்ஸ் வந்து யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா, 1 ஸ்டாண்டர்ட், 2ண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்களுக்கு. கலர் பென்சில் யாருக்கு அப்படின்னா, 3 டூ 5த் படிக்கிறவங்களுக்கு. கணித உபகரண பெட்டி அப்படிங்கிறது ஜாமெட்ரி பாக்ஸ். இது கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல படிக்கிறவங்களுக்கு 6வதுலேருந்து 10வது படிக்கிறவங்களுக்கு கிடைக்குங்க. அடுத்து அட்லஸ். இது 6வதுலேருந்து 10வது படிக்கிறவங்களுக்கு கிடைக்கும். அந்த அட்லஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க 6வதுல வாங்கிட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் உங்களுக்கு தரமாட்டாங்க. 10வது போற வரைக்கும் உங்களுக்கு தரமாட்டாங்க. ஒரே ஒரு டைம் மட்டும் தான் தருவாங்க. அதுக்கு மேலலாம் தரமாட்டாங்க. ஒரே ஒரு டைம் 6வது படிக்கும்போது நீங்க வாங்குனாலும் சரி, இல்ல 6வது படிக்கும்போது நான் வாங்கல அப்படின்னா, நீங்க 7வது படிக்கும்போது கூட வாங்கிக்கலாம். ஆனா ஏதோ 10வது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு டைம் மட்டும் தான் தருவாங்க. ஒவ்வொரு வருஷமும் தரமாட்டாங்க. அடுத்து கம்பளி சட்டை. இது ஹில்ஸ் ஏரியாவுல வந்து பார்த்தீங்கன்னா, அரசு எய்டட் ஸ்கூல் அதாவது கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல படிக்கிற ஸ்டூடண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வருஷத்துல ஒரு 4 மாசம் வந்து பார்த்தீங்கன்னா, பனிக்காலம் வருது அப்படின்னா, அந்த 4 மாசத்துக்கு சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பளி சட்டை தந்துருவாங்க. அடுத்து மழைக்கால ஆடை, உரை காலணி, காலுறை. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ரெயின் கோட்டு, ஷூ, சாக்ஸ். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, மலைப்பகுதியில வாழும் மாணாக்கர்களுக்கு எல்லாத்துக்குமே குடுத்துருக்காங்க. எப்ப இருந்து அப்படின்னா 2017, 18ல தான் குடுத்துட்டுருக்காங்க. அதாவது இந்த ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் ரீசென்ட்டா இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. பஸ் பாஸ் எல்லா ஸ்டூடண்ட்டுக்கும் கிடைக்கும். கவர்மெண்ட், எய்டட், பிரைவேட் படிக்கிற எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, பஸ் பாஸ் ஃப்ரீ 1வதுலேருந்து 12வது வரைக்கும் படிக்கிறதுக்கு. இத மெயின்டெயின் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, போக்குவரத்து துறை. அதுக்கு அடுத்தது சைக்கிள். கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல படிக்கிற 11வது படிக்கிற மாணவ, மாணவிகளுக்கு மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சைக்கிள் கிடைக்கும். லேப்டாப் நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. சைக்கிள் அப்படிங்கிறது 11வது, 12வது படிக்கிறவங்களுக்கு. சைக்கிள் அப்படிங்கிறது 11வது படிக்கிறவங்களுக்கு. லேப்டாப் அப்படிங்கிறது 12வது படிக்கிறவங்களுக்கு. யாருக்கு அப்படின்னா, கவர்மெண்ட் அல்லது எய்டட்ல வந்து படிக்கிறவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, இது கிடைக்கும். இப்போ ஒரு சில ஸ்கூல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, 10த் வரைக்கும் தான் எய்டடா இருக்கும். 11த், 12த் வந்து பார்த்தீங்கன்னா, பிரைவேட்டா இருக்குங்க. இப்போ எய்டட் ஸ்கூல்னு சொல்லுவாங்க. அது மாரி ஸ்கூல்ல வந்து பார்த்தீங்கன்னா, 10த் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அது பிரைவேட் அதாவது எய்டடா இருக்கும். கவர்மெண்டோட எய்டடா இருக்கும். அதே 11த், 12த் வந்து பார்த்தீங்கன்னா, பிரைவேட்டா இருக்கும். அது மாரி ஸ்கூல்ல வந்து பார்த்தீங்கன்னா, 10த் வரைக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நலத்திட்ட உதவிகள் எல்லாமே கிடைச்சிருக்கும். 11த், 12த்ல வந்து பார்த்தீங்கன்னா, எதுவுமே கிடைக்காது. அது நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டியதா இருக்குங்க. இதுலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சைக்கிள்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிசி கம்யூனிட்டி, எம்பிசி கம்யூனிட்டிக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, பிசி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ன்னு சொல்லியிருக்குங்க. பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கான சைக்கிள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அரேஞ்ச் பண்ணி குடுப்பாங்க. அதே மாரி எஸ்சி, எஸ்டி இந்த கம்யூனிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்சி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கான சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே அரேஞ்ச் பண்ணி குடுப்பாங்க. ஓசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குன்னு தனியா அந்த முற்படுத்தப்பட்ட நலத்துறைன்னு சொல்லிட்டு இருக்குங்க. அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கான சைக்கிள் அரேஞ்ச்மென்ட் பண்ணி எல்லாமே ஓசிக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் எஜுகேஷன் நான் மாத்தி சொல்லிட்டேன். ஓசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா அவங்களுக்கான சைக்கிள் வந்து அவங்க அரேஞ்ச்மென்ட் பண்ணி தந்துருவாங்க. அதாவது சைக்கிள் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் ஒண்ணா தான் வரும். அந்தந்த கம்யூனிட்டிக்கு தனியா பிரிச்சு வச்சுருவாங்க. அந்தந்த கம்யூனிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அந்தந்த இந்த கம்யூனிட்டில எத்தன பேர் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு, இண்டிவிஜுவலா நம்ம தனித்தனியா நான் அவங்களுக்கு ரிப்போர்ட் அனுப்புற மாரி இருக்கும். அத அவங்க வந்து மேட்ச் பண்ணிக்குவாங்க. இது புரியுதுங்களா? இப்ப லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா, 12த் படிக்கிறவங்களுக்கு குடுக்குறாங்க அப்டின்னா, அத எல்காட் தான் வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து எல்காட் கார்ட குடுக்கும். எல்காட் தான் வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தேவையான லேப்டாப் வந்து கவர்மெண்ட் குடுப்பாங்க. அது இண்டிவிஜுவலா ஒவ்வொரு ஸ்கூலும் தந்துருவாங்க. அது எந்த பிரச்சனையுமே இல்லங்க. ஆனா சைக்கிள பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன கம்யூனிட்டியோ அது சம்மந்தப்பட்ட வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கான சைக்கிளுக்கான முழு பொறுப்பு. இப்ப பிசி, எம்பிசி அப்டின்னா, பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சைக்கிள் வந்து குடுப்பாங்க. பிசி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ன்னு சொல்லிட்டு தனித்தனி டிபார்ட்மெண்ட் இருக்கு. பிசி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், எஸ்சி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் அப்டின்னு சொல்லிட்டு தனித்தனி டிபார்ட்மெண்ட் இருக்கு. அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கான அரேஞ்ச்மென்ட்ஸ் எல்லாமே பண்ணிக்குவாங்க. அதாவது சைக்கிள் குடுக்கும்போது எல்லாமே ஒட்டுக்கா குடுத்துட்டாலும், ரிப்போர்ட் வந்து நம்ம தனித்தனியா குடுக்குற மாரி இருக்குங்க. அடுத்து, வருவாய் ஈட்டும் தாய் தந்தை இழந்த மாணவர்களுக்கான துயர் துடைப்பு நிதியுதவி. இது வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் இல்ல எய்டட் ஸ்கூல்ல வந்து படிக்கிற எல்லா குழந்தைகளுக்குமே 1வதுலருந்து 12வது வரைக்கும் படிக்கிற எல்லா குழந்தைகளுக்குமே கிடைக்கும். 14, 15க்கு முன்னாடி வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, 25,000 இருந்தது. அதுக்கப்புறமே 14, 15லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, இத ரூ. 75,000 மாத்திட்டாங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க நல்லா பார்க்க வேண்டியது, இப்ப WhatsAppலலாம் இத பத்தி நெறைய செய்தி வருங்க. என்ன அப்டின்னா, எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, அப்பா, அம்மா இல்ல அப்டின்னா, அவங்களுக்கு ரூ. 75,000 நிதியுதவி வாங்கிக்கலாம் அப்டின்னு சொல்லிட்டு வரும். தப்பான நியூஸுங்க அது. என்ன அப்டின்னா,
இதுல என்ன வருவாய் ஈட்டும் தாயத்தை இழந்த மாணவர்களுக்கான துய துடைப்பு நிதி உதவின்னு தான் போட்டிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா, அவங்க ஆக்சிடென்ட்ல இறந்தா மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இந்த அமௌண்ட் அதாவது இந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள்ங்க. அவங்க வந்து ஆக்சிடென்ட்ல டெத் ஆயிருக்கணும். ஒண்ணு அப்பா டெத் ஆயிருக்கணும், இல்ல அம்மா டெத் ஆயிருக்கணும். யாரோ ஒருத்தங்க ஆக்சிடென்ட்ல டெத் ஆயிருக்கணும். அது மாரி யாராவது இறந்தவங்க இருந்தாங்க அப்படின்னா, கவர்மெண்ட் இல்ல எய்டட் ஸ்கூல்ல படிச்சாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னாவே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எஃப்ஐஆர் வந்து போட்டிருப்பாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர் போட்டிருப்பாங்க. அந்த டெத் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். அதுக்கப்புறம் அந்த தாசில்தார் அந்த எந்த ஏரியால ஆக்சிடென்ட் ஆச்சோ, அந்த தாசில்தார்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே உண்மதான் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க கிட்ட ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணுங்க. இந்த 3 சர்டிஃபிகேட்டும் வாங்கிட்டு, எந்த ஸ்கூல்ல அவங்க படிக்கிறாங்களோ, அந்த ஸ்கூல் ஹெச்எம் மூலியமா தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அப்ளை பண்ண முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, எஜுகேஷனல் டிஸ்ட்ரிக்ட்டா பிரிச்சிருப்பாங்க. இப்ப சேலம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, 4 எஜுகேஷனல் டிஸ்ட்ரிக்ட்டா பிரிச்சிருக்காங்க. நாமக்கல்ல 2 எஜுகேஷனல் டிஸ்ட்ரிக்ட்டா பிரிச்சிருக்காங்க. கரூர 4 எஜுகேஷனல் டிஸ்ட்ரிக்ட்டா பிரிச்சிருக்காங்க. இது மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த எஜுகேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ன்னு சொல்லி இருக்கும். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த எஜுகேஷனல் டிஸ்ட்ரிக்ட்க்கு ஹெட் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா, டிஇஓ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீசர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப இது மாரி ஸ்கூல்ல வந்து பார்த்தீங்கன்னா, யாராவது ஸ்டூடண்ட் இருந்தாங்க அப்படின்னா, அந்த ஹெச்எம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டிஇஓவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, லெட்டர் வைப்பாங்க. அந்த ஃபார்ம் எல்லாத்தையும் வச்சு, இது மாரி எங்க ஸ்கூல்ல படிக்கிற இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நிதியுதவி வேணும்னு சொல்லிட்டு வைப்பாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, சிஇஓக்கு சீஃப் எஜுகேஷனல் ஆஃபீசர்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு டிஸ்ட்ரிக்ட்க்கு ஒரு சிஇஓ இருப்பாங்க. அவங்க சிஇஓக்கு அனுப்புவாங்க. சிஇஓ வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்டருக்கு வந்து அனுப்பிச்சு விடுவாங்க. இது மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் ஹெச்எம் மூலியமா தான் வந்து பார்த்தீங்கன்னா அனுப்ப முடியும். இதுக்கு வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேரண்ட் யார் இறந்தாங்களோ, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து டெத் சர்டிஃபிகேட் வேணும். போலீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, எஃப்ஐஆர் கம்ப்ளைண்ட் காப்பி அவங்க தருவாங்க. அந்த காப்பி வேணும். அவங்க எந்த தாலுகால வர்றாங்களோ, அந்த தாசில்தார்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே உண்மதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். இதெல்லாம் வாங்குன பின்னாடி, அந்த ஸ்கூல் படிக்கிற குழந்தைக்கு அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி, அந்த அக்கவுண்ட் நம்பரையும் சேர்த்து வச்சு நம்ம அப்ளை பண்ணும்போது மட்டும் தான், இந்த நிதி உதவி கிடைக்கும். இந்த நிதி உதவியும் வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா ரூ. 75,000 காசா தந்துர மாட்டாங்க. அந்த குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எலிஜிபிள் கேண்டிடேட் அப்டின்னா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ரூ. 75,000க்கு ஒரு பாண்ட் வருங்க. அவங்க பேர்ல அந்த ஸ்டூடண்ட் பேர்ல ஒரு பாண்ட் வரும். அந்த பாண்டுக்கு வந்து அந்த பாண்ட அவங்க பத்திரமா வச்சிருந்தாங்க அப்டின்னா, ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கான வட்டி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட அக்கவுண்ட்ல ஆட் ஆயிட்டே வந்துட்டுருக்கும். அவங்களுக்கு எப்ப 21 வயசு முடியுதோ, அப்போ வந்து இந்த பாண்ட குடுத்து அப்ளை பண்ணாங்க அப்டின்னா, அதுக்கப்புறம் தான் ரூ. 75,000க்கு வந்து பார்த்தீங்கன்னா, செக் வருங்க. அப்பதான் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 21 வயசு முடியும்போது தான் வந்து அந்த ரூ. 75,000 அமௌண்ட் அவங்க கையில வாங்க முடியும். அதுவரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பாண்ட் குடுத்துருவாங்க. அந்த பாண்டுக்கு ரூ. 75,000க்கு என்ன வட்டியோ, அந்த வட்டி மட்டும் தான் வந்து வருஷம் வருஷம் நமக்கு பேங்க்ல கிரெடிட் ஆகும். யாராவது கேட்டாங்க அப்படின்னாலும், நீங்க தெளிவா சொல்லிருங்க. இதுதான். எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, அப்பா, அம்மா இல்ல அப்படின்னா, ரூ. 75,000 நிதி உதவி அப்படின்னு சொல்லிட்டு WhatsAppல வந்தது அப்படின்னா, அது பொய்யி. யாரோ ஒருத்தங்க விபத்துனால இறந்தவங்களுக்கு மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இது குடுப்பாங்க. அடுத்து. ஒவ்வொரு வருஷமுமே இது ரூ. 75,000 தரமாட்டாங்க. மொத்தமா ரூ. 75,000 தாங்க அந்த எலிஜிபிள். அந்த ரூ. 75,000 வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டூடண்ட் நேம்ல வந்து பாண்டா தந்துருவாங்க. அவங்க எப்ப 21 வயசு முடியுதோ, அப்பதான் அத வந்து அவங்க கேஷா மாத்த முடியும். அதுவரைக்குமே அது வந்து பாண்டா தான் இருக்கும். அந்த பாண்டுக்கு என்ன வட்டியோ, அந்த வட்டி ஒவ்வொரு வருஷமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆயிரும். அடுத்து மாணாக்கர் விபத்து நிவாரண நிதியுதவி. இது வந்து பார்த்தீங்கன்னா, கவர்ன்மெண்ட் ஸ்கூலு, எய்டட் ஸ்கூல்ல படிக்கிறவங்களுக்கு கிடைக்கும். ஸ்கூல் டைம் எல்லா டைம்லும் கிடையாதுங்க. ஸ்கூல் டைம்ல ஸ்கூலுக்கு வரும்போதோ, இல்ல ஸ்கூல்லயோ, இல்ல ஸ்கூல் விட்டு போகும்போதோ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைக்கு ஏதாவது ஆயிருச்சு அப்படின்னா, அதுக்கு கவர்மெண்ட் குடுக்குற நிதி உதவி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நிதி உதவி. அதாவது அவங்க சப்போஸ் இறந்துட்டாங்க அப்படின்னா, அதுக்கு 1,00,000 தர்றாங்க. அவங்களுக்கு இறக்கல. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, கை கால்லாம் ஊனமாயிருச்சு. எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற சமயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, 50,000 நிதி உதவி தர்றாங்க. இது வந்து ஸ்கூல் டைம்ல மட்டும் தாங்க. மத்த டைம்ல கிடையாது. அடுத்து இடைநிற்றலை தவிர்க்கும் பொருட்டு சிறப்பு ஊக்கத்தொகை. இது கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல படிக்கிறவங்களுக்கு தான். யாருக்குன்னா 10த், 11த், 12த். 10த், 11த், 12த் படிக்கிற எல்லா ஸ்டூடண்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற எல்லா ஸ்டூடண்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நிதியுதவி தொகை வழங்கிட்டு இருக்கிறாங்க. 10வது படிக்கிறவங்களுக்கு ரூ. 1,500, 11வது படிக்கிறவங்களுக்கு ரூ. 1,500, 12வது படிக்கிறவங்களுக்கு ரூ. 2,000. அப்போ மொத்தம் ரூ. 5,000 வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 3 வருஷம் 10, 11, 12வது படிக்கிறவங்க அவங்க முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அவங்க அக்கவுண்ட்ல ரூ. 5,000 கிரெடிட் ஆயிருக்கும். எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல படிக்கிறவங்களுக்கு தான். நான் ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா, 10வது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு நல்ல மார்க் வாங்கிட்டு, 11வது, 12வது பிரைவேட் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க அப்படின்னா, அந்த 10வது படிச்சதுக்கு மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அமௌண்ட் வருங்க.
இன்னொருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா, 10வது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சுட்டு, 11வது, 12வது வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சாங்க அப்படின்னா, அவங்களுக்கு அந்த 10வது வரைக்கும் 10வதுக்கு குடுக்குற அந்த ஸ்காலர்ஷிப் வராது. 11, 12க்கு மட்டும் அந்த ஸ்காலர்ஷிப் வரும். அப்போ வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருக்கணும். 3 வருஷத்துல படிச்சிருந்தாங்க அப்படின்னா, 3 வருஷத்துக்குமே வரும். எந்த வருஷம் படிக்கிறாங்களோ, இல்லன்னா அந்த வருஷத்துக்கு மட்டும் தான் வரும். மத்த படிக்காத வருஷத்துக்கு வராது. இதே வேற ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு இங்க வந்திருந்தாலும், அவங்க எலிஜிபிள் தான். மொத்தத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருக்கணும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க மேக்ஸிமம் பார்ப்பாங்க. அடுத்து, சாதி, இருப்பிட, வருமான சான்று வழங்குதல். இது வந்து எல்லா ஸ்கூல் குழந்தைகளுக்குமே குடுத்துட்டு இருக்காங்க. சிம்பிளா வந்து இத ட்ரை சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஸ்கூல்லனாலும் 6வது, 10வது, 12வது படிக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைங்க அந்த ஸ்கூல்லயே வந்து பார்த்தீங்கன்னா, தேவையான டாக்குமெண்ட் அவங்களோட ஆதார், ஜாதி சான்றிதழ் வேணும் அப்படின்னா, அவங்க அப்பா, அம்மா, அண்ணன், தங்கச்சி இது மாரி யாராவது ஜாதி சான்றிதழ் வச்சிருந்தாங்க அப்படின்னா, அந்த சான்றிதழோட நகலு, அதுக்கப்புறம் ரேஷன் கார்டு. இத 3யும் வச்சு நம்ம ஸ்கூல்லயே வந்து அவங்க அப்ளை பண்ணி, நமக்கு தேவையான அந்த சான்றுகள் வாங்கி தந்துருவாங்க. அதான் ஒண்ணும் இல்லங்க. நம்ம இண்டிவிஜுவலா நம்ம போயிட்டு சேவை சென்டர்ல போயிட்டு நம்ம என்னென்ன பண்றோமோ, அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கூல் மூலியமாவே பண்ணி வாங்கி தந்துர்றேன்னு சொல்றது இந்த ட்ரை சர்டிஃபிகேட் அப்படிங்கிற ஸ்கீம். அடுத்து வேலைவாய்ப்பிற்கான பதிவு அப்படிங்கிறது இது அதேதாங்க. இது எல்லா ஸ்கூல்லயும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க. 10த், 12த் முடிச்ச ஸ்டூடண்ட்டுக்கு பண்ணுவாங்க. எம்ப்ளாய்மென்ட் ஆஃபீஸ்ல வந்து முதல்லலாம் நம்ம 10த் மார்க் ஷீட் வாங்கிட்டாலும், 12த் மார்க் ஷீட் வாங்கிட்டாலும், எம்ப்ளாய்மென்ட் ஆஃபீஸ்க்கு போயிட்டு நம்ம ஓனா பதிவு பண்ற மாரி இருந்தது. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அது எம்ப்ளாய்மென்ட் ஆஃபீஸ்ல பயங்கர கும்பலாயிருது. அவங்களோட பணிகள சிறப்பா செய்ய முடியல அப்படிங்கிற காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கூலுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, இத மாத்திட்டாங்க. மார்க் ஷீட் வந்ததிலிருந்து 15 நாளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, அந்தந்த ஸ்கூலுக்கு யூசர் ஐடி, பாஸ்வேர்ட் குடுத்துருப்பாங்க. அந்த யூசர் ஐடி, பாஸ்வேர்ட் மூலியமாவே அந்த ஸ்கூல்லயே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க என்ட்ரி அதாவது அ எம்ப்ளாய்மென்ட் ஆஃபீஸோட அந்த வெப்சைட்ட ஆக்சஸ் பண்ணி, ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா, என்ட்ரி போடுற மாரி இருக்கும். அப்ப உங்க வீட்டுக்கு பக்கத்துல யாராவது கவர்ன்மென்ட் ஸ்கூல்ல படிச்சாலுமே 10த், 12த்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா வந்து அவங்க எம்ப்ளாய்மென்ட்ல அந்த ஸ்கூல் மூலியமாவே ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்க சொல்லுங்க. இல்ல அந்த 15 நாள் முடிஞ்சிருச்சு அப்படின்னா, அவங்க வந்து டைரக்ட்டா வந்து எம்ப்ளாய்மென்ட் ஆஃபீஸ்ல வந்து பதிவு பண்ணிக்கலாம். பதிவு பண்ணிக்க முடியாதுன்னுலாம் இல்ல. ஸ்கூல்ல பண்ணல அப்படின்னா, எம்ப்ளாய்மென்ட் ஆஃபீஸ்ல வந்து பதிவு பண்ணிக்கலாம். இது மாரி வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 16 நலத்திட்ட உதவிகள் வந்து ஸ்கூல்ல குழந்தைங்களுக்கு கவர்ன்மென்ட் மூலியமா குடுத்துட்டு இருக்கிற நலத்திட்ட உதவிகள். இப்ப வந்து முதல்லயே பார்த்தோங்க 3 வகையான ஸ்காலர்ஷிப் வந்து பார்த்தோம். என்எம்எம்எஸ் அப்படிங்கிறது 8வது படிக்கிறவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் ட்ரஸ்ட் அப்படிங்கிறது 9வது படிக்கிறவங்களுக்கான ஸ்காலர்ஷிப். என்டிஎஸ்சி அப்படிங்கிறது 10வது படிக்கிறவங்களுக்கான ஸ்காலர்ஷிப். அப்ப ஒரு கவர்ன்மென்ட் ஸ்கூல்ல வந்து பார்த்தீங்கன்னா, 8வதுக்கு மேல நம்ம படிக்கிறோம் அப்படிங்கிற மாரி இருந்தது அப்படின்னா, என்எம்எம்எஸ்ல பாஸ் பண்ணா ஒரு 12,000. அதுக்கப்புறம் இந்த ட்ரஸ்ட்ல பாஸ் பண்ணா ஒரு 1000. அதுக்கப்புறம் இந்த என்டிஎஸ்சி எக்ஸாம்ல பாஸ் பண்ணோம்னு வச்சுக்கங்களேன். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வருஷத்துக்குமே 1250 வருதுங்க. அது இல்லாம இங்க 3 11த், 12த் 10த், 11த், 12த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் தராங்க. 1500, 1500, 2000. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு தேவையான கல்வி செலவுக்கு தேவையான அமௌண்ட்ட கவர்மெண்ட் நமக்கே வந்து பார்த்தீங்கன்னா தந்துர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது மூலியமா நமக்கு தெரியுது. கவர்மெண்ட் கல்விக்கு அப்படின்னு சொல்லிட்டு நெறைய வந்து பெனிஃபிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த அளவுக்கு ஒரு பெனிஃபிட் பண்றாங்க அப்படின்னு நம்ம பார்த்தாலுமே, ஜிடிபில கல்விக்குன்னு ஒதுக்குற தொகை வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப கம்மி தாங்க. மத்த வெளிநாடுகள கம்பேர் பண்ணும்போது, நம்ம நாட்ல கல்விக்குன்னு ஒதுக்குற தொகை வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டும் இருக்கு. ஓகேங்க. இதுவரைக்கும் பள்ளி கல்வி அப்படிங்கிற டாபிக் பார்த்தோம். அது முடிஞ்சது. அடுத்தது உயர்கல்வி. ஒருத்தங்க வந்து கால்ஃபர் வருமா வராதாங்க சார்ன்னு கேட்டிருக்கீங்க. முதல்லயே சொன்னதுதாங்க சார். கொரோனா வந்து பார்த்தீங்கன்னா, கோர தாண்டவம் ஆடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னையிலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா, லாக்டவுன் வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வந்து ஃபுல் லாக்டவுன் இல்ல அப்படின்னாலும், மேக்ஸிமம் வந்து கடையெல்லாம் எதுவுமே இல்ல. அத்தியாவசிய தேவைக்கான கடைகள் மட்டும் தான். அதுவும்
மதியம் 12 மணி வரைக்கும் தான் இருக்குது. அதுக்கு மேல அது வந்து ஓப்பன்ல இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து கால்ஃபர் வருதா, வரலையா அப்படிங்கிறத நமக்கு தேவையில்லைங்க. இப்போதைக்கு நம்ம கையில இருக்கிற நோட்ஸ நம்ம ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டோமா, இல்லையா அப்படிங்கிறத மட்டும் நம்ம நமக்கு நாமே நம்ம கேட்டுக்கிட்டா போதும். கால்ஃபர் பத்தி நம்ம பயப்படவே தேவையில்லைங்க. ஏன்னா கால்ஃபர் வந்தது அப்படின்னா, ரொம்ப நாள் டைம் ஆயிருச்சுங்க. எக்ஸாமுக்கும் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட போன வருஷமே எக்ஸாம் நெறைய வர வேண்டியது. அதெல்லாம் போன வருஷம் கொரோனானால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆனுவல் பிளான்ல குடுத்துருந்தாங்க. இப்ப இந்த வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா, கொரோனா வந்து போன வருஷம் கொரோனாவே தேவலாங்கிற அளவுக்கு தான் இருந்தது. அப்டேட் கொரோனா வந்ததுனால, இன்னும் அப்டேட் ஆக போகுதுன்னு சொல்லி தெரியலங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சேஃபா இருக்கிறது தான் நமக்கு முக்கியம். அதே டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து படிக்கிறதுக்குன்னு சொல்லி வந்தாச்சுங்க. இப்ப என்ன அப்டின்னா, நம்ம கையில என்ன நோட்ஸ் இருக்குது, அத படிச்சுட்டோம் அப்டின்னா, எக்ஸ்ட்ரா நம்மகிட்ட என்ன புக் இருக்கு, அதெல்லாம் நம்ம படிக்கிறது அப்டின்னு சொல்லிட்டு படிச்சுட்டே இருந்தா மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்து என்ன எக்ஸாம் வந்ததுனாலும், அந்த ஒரு எக்ஸாம நம்ம சிறப்பா எழுதி மத்தவங்கள கம்பேர் பண்ணும்போது நல்ல மார்க் வாங்கி, நம்ம ஒரு நல்ல போஸ்ட்ட சூஸ் பண்ணிட்டு போயிட்டு, நிம்மதியா உட்காந்துரலாம். உங்களுக்கே தெரியுங்க, போன வருஷம் அந்த கொரோனா ஸ்டார்ட் ஆனதுலருந்து வந்து பார்த்தீங்கன்னா, பிரைவேட்டுக்கு வேலைக்கு போனவங்கலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. கவர்மெண்ட் வேலைக்கு போனவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ சந்தோஷமா இருந்தாங்க. அதுலயும் டீச்சர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் எவ்வளோ சந்தோஷமா இருந்தாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். 1 வருஷமா ஸ்கூலே இல்ல. கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4, 5 மாசமா ஸ்கூல் இருந்தது. இருந்தாலுமே 9வதுலருந்து 12வது வரைக்கும் தான் வச்சிருந்தாங்க. அதுலயுமே கடைசியா வந்து ஒரு 2 மாசம் 9வதுலருந்து 11வது வரைக்கும் லீவ் விட்டுட்டு, வெறும் 12வது மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப கவர்மெண்ட்ல எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, சேலரி எதுவுமே ரிடக்ஷன் பண்ணாம அப்படியே குடுத்துட்டாங்க. பிரைவேட்ல வந்து பார்த்தீங்கன்னா, வந்தா மட்டும் தான் சேலரி. அதாவது வொர்க்குக்கு வந்தா மட்டும் தான் சேலரி. ஆனா, நீங்க வொர்க்குக்கு வரக்கூடாது அப்படிங்கிற மாரி வந்து நெறைய ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் பண்ணிட்டாங்க. நெறைய பேர் ரொம்ப தடுமாறி போயிட்டாங்க. அதனால கவர்மெண்ட் போஸ்டிங் வந்து எவ்வளோ பெரிய முக்கியமான போஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு, நமக்கு போன வருஷம் கொரோனாவே நமக்கு நல்லா உணர்த்தியிருக்கும். ஸோ, அதனால அடுத்து என்ன அது குரூப் 4ஓ, குரூப் 2ஓ என்ன கால் ஃபர் இருந்தாலும் சரிங்க. அதுல நம்ம பாஸ் பண்ணி போற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரெகுலரா படிக்கிறது மட்டும் இல்லாம, திரும்ப நம்ம அத ரிப்பீட் பண்ணா மட்டும் தான் முடியுங்க. அதே மாரி பொழுதன்னைக்கும் வந்து நம்ம இந்த பாடத்தையே படிச்சுட்டு இருக்கிறாம, அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றீங்க அப்படின்னா, நம்மளோட டிஎன்பிஎஸ்சில வெப்சைட்டுக்கு உள்ள போனீங்க அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். கடைசியா நடந்த ஒரு 10லிருந்து ஒரு 15 எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் அது எதுனாலும் சரிங்க. டவுன்லோட் பண்ணி நீங்க பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கங்க. அது குரூப் 1 இருந்தாலும் சரி, இல்ல என்ன எக்ஸாமா இருந்தாலும் சரி. டவுன்லோட் பண்ணி ஒரு 15 கொஸ்டின் பேப்பர் வரைக்கும் லாஸ்ட்டா நடந்த ஒரு 15 கொஸ்டின் பேப்பர் வரைக்கும் அத டவுன்லோட் பண்ணி, நீங்க பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கிட்டு, அதுல வந்து கொஸ்டின்லாம் என்ன மாரி கேட்டிருக்காங்க, அதுக்கு என்ன மாரி ஆப்ஷன் செட் பண்ணியிருக்காங்க, அதுக்கு கரெக்ட்டான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க அந்த கொஸ்டின் பேப்பரையும் ஓரளவுக்கு அனலைஸ் பண்ணிட்டு வரத்தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஏன்னா எடுத்தோனே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம படிக்கிறதுக்கும், அங்க கொஸ்டின் இருக்கிறதுக்கும் ஒரு மாரி டிஃபரெண்ட்டா இருக்குங்க. நம்ம படிச்சிருப்போம். ஆனா அந்த அங்க வார்த்தை வந்து ஒரு சில வார்த்தைகள் மாத்தி போடுறதுனால, நமக்கே கன்ஃப்யூஸ் ஆகுற மாரி இருக்கும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர ரிவிஷன் பண்றதும் ரொம்ப முக்கியம். இது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, மாசம் மாசம் வந்து அனுப்பிச்சுட்டு இருப்பாங்க. மாசத்துல ஒரு ஃபுல் டெஸ்ட் இருக்கும். அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, சப்ஜெக்ட் டெஸ்ட்டும் போயிட்டுருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கொஸ்டின வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட்டு ஆன்ஸர் பண்ணதுக்கு ட்ரை பண்ணுங்க. அ கேள்விப்பட்ட வரைக்கும் நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அது கொஸ்டின் வந்துருச்சா, சரி நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் விட்ற மாரி தான் கேள்விப்பட்டுருக்கு. எந்த ஒரு கொஸ்டினுமே நீங்க அவாய்ட் பண்ணாம ஒவ்வொரு சப்ஜெக்ட் கொஸ்டினும் வந்து நீங்க ஆன்சர் பண்ணுங்க. அதே மாரி மாச கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் டெஸ்ட் உங்களுக்கு நடந்திருக்கு. அந்த ஃபுல் டெஸ்ட் கொஸ்டினும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க நமக்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு நீங்க வந்து கொஸ்டின் அடிச்சீங்கன்னா மட்டும் தான் தெரியுங்க. இப்ப என்ன அப்டின்னா, நீங்க நெறைய படிச்சுட்டு இருக்கலாம். ஆனா கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு நெறைய ஒரு சில வார்த்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா, காம்ப்ளிகேட்டடா இருக்கலாம். இல்ல ஒரு சில கொஸ்டின் நம்ம தெரிஞ்சே தப்பு பண்ணியிருக்கலாம். இல்ல ஒரு சில கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல கன்ஃப்யூஸ் ஆயி ஸ்ட்ரகுல் ஆகி அந்த இடத்துல நம்ம நின்னுட்டு இருக்கலாம். அப்ப எந்த இடத்துல நம்ம ஸ்ட்ரகுல் ஆகுறோமோ, அந்த டாபிக்ல கொஞ்சம் நம்ம வீக்கா இருக்கிறது தான் நமக்கு தெரியுங்க. ஸோ அந்த என்ன போர்ஷன்ல, என்ன டாபிக்ல நம்ம வீக்கா இருக்கிறோமோ, அத மறுபடியும் நம்ம ரிவிஷன் பண்ணி என்ன பண்ணணும் அப்டின்னா, அதுல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா மாறணும். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த குடுக்குற 3 மணி நேரத்துல நாம ஈஸியா எந்த ஒரு பதட்டமே இல்லாம நம்மளால ஆன்ஸர் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணீங்க. எக்ஸாம் வந்து வருதா? வரலையா? கால்ஃபர் வருதா? கொரோனா இருக்கு. இப்போ ஒருத்தங்க கூட கேட்டிருக்கீங்க. ரிட்டயர்மென்ட் ஏஜ் வந்து அதிகம் பண்ணிட்டனால வேகன்சி ரெட்யூஸ் ஆகுமா? அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. கண்டிப்பா ஆகாதுங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, தள்ளி போகும். அவ்வளோதான். ஏன்னா அவங்க இந்த வருஷம் ரிட்டயர்மென்ட் ஆயிருந்தாங்க அப்படின்னா, அந்த போஸ்ட்டுக்கு வந்து இந்த வருஷமே வேக்கன்ட் ஆயிருந்திருக்கும். இப்ப ஏஜ் கொஞ்சம் அதிகம் பண்ணனால வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தள்ளி போகும். அவ்வளோதான். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, ரிட்டயர்மென்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா, அந்த வேகன்சினா அது வேகன்சி தான். வேகன்சி ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த வருஷம்லாம் வந்து இப்ப ஏஜ் வந்து அதிகம் பண்ணியிருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ரிட்டயர் ஆகுறவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, 1 வருஷம் தள்ளி போட்டுருக்கு. அப்ப ஆக்சுவலா அடுத்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாருமே ரிட்டயர் ஆயிருவாங்க. அப்ப ரிட்டயர் ஆகும்போது என்ன அப்படின்னா, வேகன்சி அதிகமா தான் ஆகுங்க. இப்ப
இப்போ 2வது பார்த்தீங்கன்னா, போன வருஷம் இப்போ ஃபில் பண்ண வேண்டிய போஸ்ட்லாம் நான் ஃபில் பண்ணாம இருக்கு. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, ஃபில் பண்ணாத போஸ்ட் இருக்குது. பிளஸ் வந்து ரிட்டயர்மெண்ட் ஆகுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, 1 வருஷம் தள்ளி போனதுனால, அடுத்த வருஷம் அவங்க ரிட்டயர்மெண்ட் ஆகுறாங்க. அப்ப போன வருஷம் ஃபில் பண்ணாதது, அடுத்த வருஷம் அவங்க ரிட்டயர்மெண்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா, அந்த போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, எண்ணிக்கை அதிகம் தான் ஆகும். ஸோ, அதனால என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க படிச்சுட்டு இருக்கிறது மட்டும் பத்தாது. அடுத்து என்ன எக்ஸாம் வந்தாலும், அதில நம்ம பாஸ் பண்ணி ஒரு வேலைக்கு போற அளவுக்கு நம்ம படிக்கணும். அது வந்து கொஞ்சம் முக்கியமா கவனமா பார்த்துங்க. சரி, ஓகேங்க சார். அடுத்து உயர்கல்வி. 12த் வரைக்கும் நம்ம வந்து பள்ளிக்கல்வி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். 12த்துக்கு மேல படிக்கிற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, உயர்கல்வி அப்படின்னு தான் சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி இந்த டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பர் வந்து பிராக்டிஸ் பண்ணும்போது, வெப்சைட்ல நம்ம போனா ஆதார் நம்பர் கேட்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. குடுக்கலாமான்னு கேட்குறாங்க. சார் இப்ப நம்ம ஆதார் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சில வந்து கம்பல்சரி பண்ணிட்டாங்க. நீங்க புதுசா ரெஜிஸ்டர் பண்ணாவே வந்து பார்த்தீங்கன்னா, கம்பல்சரி நீங்க ஆதார் நம்பரோட தான் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி ஆதார் நம்பர் குடுக்காம இருந்தீங்க அப்படின்னா, ஆதார் நம்பர் குடுத்து அப்டேட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆதார் நம்பர் வந்து நம்ம கண்ட பக்கம்லாம் குடுக்குறாங்க. நம்ம மொபைல்ல ஒரு சிம் வாங்குனா கூட நம்ம வந்து இன்னைக்கு ஆதார் பேஸ் பண்ணி தான் வந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஆதார் நம்பர் டிஎன்பிஎஸ்சிக்கு குடுக்கலாமா அப்படின்னு கேட்டா, தாராளமா குடுக்கலாங்க சார். ஏன்னா நம்ம அதுல வேலைக்கு போறோம். நம்மள அவங்க தான் செலக்ட் பண்றாங்க. ஸோ நம்ம வந்து டீட்டெயில் வந்து அவங்களுக்கு குடுக்குறது தப்பு இல்லங்க. ஏன்னா நமக்கு மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, ஆதார் நம்பர நீங்க அப்டேட் பண்ணல அப்படின்னா, நாளைக்கு எக்ஸாமுக்கு கூட நம்ம அப்ளை பண்ண முடியாத சூழ்நிலை உருவாகக்கூடும். அதனால முடிஞ்ச அளவுக்கு அந்த டிஎன்பிஎஸ்சில ஆல்ரெடி நீங்க வந்து உங்களோட அக்கவுண்ட் இருந்தது அப்படின்னா, அதுல ஆதார் நம்பர அப்டேட் பண்ணி வச்சுக்கங்க. சரி, உயர்கல்வி அப்படின்னா, 1வது 12வது வரைக்கும் படிக்கிறது வந்து பள்ளிக்கல்வி அப்படின்னு சொல்ற மாரி, 12வதுக்கு மேல காலேஜ் போய் படிக்கிற யுஜி, பிஜி, பிஹெச்டி வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, உயர்கல்வி அப்படின்னு தான் சொல்லி ஜென்ரலா ஒரு பேர்ல சொல்றாங்க. அந்த காலேஜ் சம்மந்தமா வந்து அதில என்னென்ன உதவித்தொகை இருக்கு, என்னென்ன மாதிரியான நலத்திட்டங்கள் இருக்கு, என்னென்ன மாதிரியான வேலைவாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த உயர்கல்வி அப்படிங்கிற டாபிக். அதில வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு பாயிண்ட் மட்டும் நீங்க அப்படியே எழுதிக்கங்க. நான் படிக்கிறேன். அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும் மாநில ஆளுநரே வேந்தராக உள்ளார். உயர்கல்வி அப்படிங்கிறதுல ஃபர்ஸ்ட் பாயிண்டா இத எழுதிக்கங்க. இது மிஸ் ஆயிருச்சு. அப்படியே எழுதிங்க. அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும் மாநில ஆளுநரே வேந்தராக உள்ளார். அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும் மாநில ஆளுநரே வேந்தராக உள்ளார். ஒவ்வொரு பல்கலைக்கழகமும் ஒரு துணைவேந்தர் தலைமையில் இயங்குகிறது. ஒவ்வொரு பல்கலைக்கழகமும் ஒரு துணைவேந்தர் தலைமையில் இயங்குகிறது. அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும் மாநில ஆளுநரே வேந்தராக உள்ளார். ஒவ்வொரு பல்கலைக்கழகமும் ஒரு துணைவேந்தர் தலைமையில் இயங்குகிறது. சரி, ஓகேங்க. இந்த உயர்கல்வியில வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்ன இதெல்லாம் பெனிஃபிட் இருக்கு அப்படின்னா, தமிழ் வழியில் கற்கும் மாணவருக்கு உதவித்தொகை அளித்தல், சிறப்பு பயிற்சி அளித்தல், ஆராய்ச்சி மாணவர்களுக்கான உதவித்தொகை வழங்குதல், சமுதாய அடிப்படையில் சிறப்பு உதவித்தொகை அதாவது என்னென்ன ஸ்காலர்ஷிப் இருக்கோ அதை பூரா சொல்றதா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அது மட்டும் இல்லாம ஃப்ரீயா வந்து பார்த்தீங்கன்னா, பஸ் பாஸும் குடுத்துர்றாங்க. அது மட்டும் இல்லாம ஸ்கூல்ல வந்து லேப்டாப் வாங்கல அப்படின்னா, அவங்க காலேஜ்ல வந்து லேப்டாப் வந்து வாங்கிக்கலாம். இது மூலியமா என்ன அப்படின்னா, பள்ளிக்கல்வியோட முதல்லலாம் என்னாச்சு அப்படின்னா, பள்ளிக்கல்வி வரைக்கும் மேக்ஸிமம் படிச்சுருவாங்க. உயர்கல்விக்கு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா, 50% குறைவான மாணவர்கள் சேர்க்கை தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அதாவது 12வது வரைக்கும் 12வது வந்து 100 பேர் முடிக்கிறாங்க அப்படின்னா, காலேஜ் போய் அந்த 100 பேருமே சேர்ந்துருவாங்க அப்படின்னா, 100 பேருமே கிடையாது. 50 பேர், அதாவது 45லிருந்து 50க்குள்ள தான் வந்து சேருவாங்க. அப்படிங்கிற நிலைமை தான் இருந்தது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உயர்த்தணும் அப்படின்னா, என்னென்ன தேவையோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா,
குடுத்தா மட்டும் தான் வந்து அவங்க சேருவாங்க அப்படிங்கிறதுனால, இவ்வளோ பெனிஃபிட் வந்து தர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு, உயர்கல்வியில இது மாரியான பெனிஃபிட்லாம் இருக்குதுன்னு சொல்றது தான் அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ங்க. அதுக்கு அடுத்தது, உயர்கல்வியில் அனைத்திந்திய ஆய்வு தகவல் AISHE அப்படிங்கிறது ஆல் இண்டியா சர்வே ஆஃப் ஹையர் எஜுகேஷன். என்ன பக்கத்துல இருக்கீங்க? A அப்படிங்கிறது ஆல், I அப்படிங்கிறது இந்தியா, S அப்படிங்கிறது சர்வே ஆஃப், H அப்படிங்கிறது ஹையர், E அப்படிங்கிறது எஜுகேஷன். ஆல் இந்தியா சர்வே ஆஃப் ஹையர் எஜுகேஷன் 2017-18 அந்த ரிப்போர்ட் படி தமிழ்நாடு மாநிலம் மொத்த சேர்க்கை விகிதத்தில் 48.6 என்பதும் மற்றும் பாலின சமநிலை குறியீடு 0.98 என்பதும் உயர்கல்விக்கான உகந்த சூழலை பிரதிபலிக்கிறது. இப்போ நம்ம சொன்னோம்லங்க, அதே தான். உயர்கல்வியில் வந்து பார்த்தீங்கன்னா 100 பேர் 12th முடிக்கிறாங்க அப்படின்னா 100 பேருமே வந்து சேர்ந்துடுறாங்களா அப்படின்னா கிடையாது. தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகபட்சமாக 48.6 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்துருக்காங்க. அப்போ ஆல் இண்டியா லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஒரு சிறப்பான நிலையில் இருக்குது அப்படின்னா, மற்ற ஸ்டேட்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துங்க, எந்த அளவுக்கு அங்கே வந்து அங்கே உயர்கல்வி படிக்கிறவங்களோட எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆல் இண்டியா சர்வே ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு வந்து 17-18 அந்த வருஷத்தோட ரிப்போர்ட்டில் தமிழகத்தோட உயர்கல்வியோட சேர்க்கை விகிதம் ரொம்ப அதிகமாக இருக்கு. எந்த அளவுக்கு அப்படின்னா 48.6% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாலின சமநிலை குறியீடு அப்படிங்கிறது கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. அது 0.98 அப்படிங்கிறது 100 ஆண்கள் வந்து காலேஜில் சேர்ந்தாங்க அப்படின்னா அதுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா 98 பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் சேராங்க. அப்போ அந்த சமநிலை குறியீடு வந்து பார்த்தீங்கன்னா 0.98 அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கு. இது மற்ற ஸ்டேட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உயர்கல்வி படிக்கிறதுக்கான சூழ்நிலை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாலின சமநிலை குறியீடுலையும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ரொம்ப அதிகமாக இருக்கு. சேர்க்கை விகிதத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்றது அந்த 2வது பாயிண்ட்டுங்க. அதுக்கடுத்தது அண்ணா யூனிவர்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 26 தேசிய மற்றும் 10 சர்வதேச காப்புரிமைகளை பெற்றுள்ளது. காப்பி ரைட்ஸ் வந்து இன்னைக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான காப்பிரைட்ஸ் வச்சிருக்காங்க. அதுக்கடுத்தது சீனா, இது மாதிரி வெளிநாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஆய்வுக்கு பணிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆய்வு பணிகளை மேற்கொள்வதற்கு ரொம்ப ஊக்கம் கொடுத்து ஏகப்பட்ட காப்பிரைட்ஸ் வாங்கி வச்சிருக்காங்க. இது மாதிரி காப்பிரைட்ஸ் வாங்குறது என்ன பெனிஃபிட் அப்படின்னா அவங்கள தவிர்த்து மற்ற யார் யூஸ் பண்ணாலும் அதுக்கான ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுத்தாகணும். அப்போ இது மாதிரியான காப்பிரைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக அவங்க வந்து வேலை செய்யாம இல்லை அவங்களோட வந்து இன்வால்வ்மெண்ட் இல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வருமானம் வந்து கூடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அது மாதிரியான இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் காப்பிரைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் லெவலில் ஒரு 26, இன்டர்நேஷனல் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 வாங்கி வச்சிருக்குன்னு சொல்றது அந்த 3வது பாயிண்ட்டுங்க. அடுத்து புதுமையான வேலைவாய்ப்பிற்கான அதாவது இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன வந்து கோர்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறது தான் இந்த பாயிண்ட்டுங்க. என்ன அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸில் பிக் டேட்டா அனாலிசிஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட், மெஷின் லாங்குவேஜ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து நிறைய காலேஜஸில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பிக் டேட்டா அனாலிசிஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா அதோட பயன்கள் எல்லாமே நமக்கு தெரியுதுங்க. இன் ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டாமினேஷனாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோர்சஸ்லாம் தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்லையும் இந்த பிக் டேட்டா அனாலிசிஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை கம்பேர் பண்ணும்போது சைனா வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 2-3 படி மேலேயே இருக்காங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து இந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சைனாவில் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த பிக் டேட்டா அனாலிசிஸ் அப்படிங்கிறது வேற ஒன்றுமே இல்லைங்க. நம்மளை பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட குப்பை மாதிரி கொட்டி கிடக்குது. அதை எப்படி பிரிக்கிறதுன்னு தெரியாமல் நிறைய கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குழம்பி போய் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றுமே இல்லை. இப்போ இன்னைக்கு நம்ம வந்து நம்ம ஸ்மார்ட் ஃபோன் தான் எல்லாமே யூஸ் பண்ணுறோம். ஒவ்வொரு ஆப்பும் நம்ம டவுன்லோட் பண்ணும்போது அது எது கேட்குதோ தெரியலையோ நம்ம வந்து எல்லாத்துக்குமே அளவுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே அளவு மட்டும்தான் கொடுக்குறோம். பிளாக் அப்படிங்கிறது எதுக்குமே நம்ம கொடுக்குறதே கிடையாதுங்க. அப்போ அளவு அப்படின்னா உன்னை பற்றி நான் டீட்டெயில் எடுத்துக்கோ. நீ எங்கே போகிற எங்கே வரேன்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டா ஒவ்வொரு நிமிஷமும் நான் எடுத்துக்கோ. உன்னோட கான்டாக்ட் லிஸ்ட்டில் எல்லாத்தோட பேர் அந்த நம்பர் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்கும் இதுதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம அது நமக்கு நல்லா தெரிஞ்ச ஆப்பாக இருந்தாலும் சரி, இல்லை புதுசாக யாராவது அனுப்பிச்சு விட்ட ஆப்பாக இருந்தாலும் சரி, நம்ம வாட்டுக்கு எல்லாத்துக்கும் இது கொடுத்துட்டு இருக்கனால நம்மளை பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குப்பை மாதிரி
இப்போ நம்மளோட டேட்டா ஒரு நாளைக்கு எடுத்து பார்த்தா ஏகப்பட்டது இருங்க. ஒருத்தங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒர்க் விஷயமா சேலத்துல இப்போ நீங்க ஒண்ணும் வேணாங்க. நீங்க ரெகுலரா கிளாஸ் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்க சேலத்துல இருக்கீங்க அப்படின்னா, நீங்க சேலத்துலருந்து நாமக்கல் வர வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட டேட்டா நீங்க இந்த 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 நிமிஷத்துல வந்து எங்க இருந்தீங்க? இந்த நிமிஷத்துல எங்க இருக்கீங்க? இந்த நிமிஷத்துல எங்க இருக்கிறீங்க? அது மாரி வரும்போது நீங்க மேக்ஸிமம் என்னலாம் சர்ச் பண்ணீங்க? அந்த சர்ச் பண்ணல வந்து என்ன மாதிரியான ரிசல்ட்லாம் வந்தது? அந்த ரிசல்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அதுல நீங்க என்ன பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒவ்வொரு செகண்ட்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட டேட்டா வந்து அவங்க எடுத்துட்டு இருக்காங்க. இது மாரி அவங்க எடுத்துட்டு இருக்கிற டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா, அனலைசிஸ் பண்றது. இது மாரி அனலைசிஸ் பண்ணி அவங்க பிரிச்சுட்டாங்க. அவங்களுக்கு என்ன டேட்டா தேவையோ அந்த டேட்டாவுக்கு தகுந்த மாரி அவங்க பிரிச்சுட்டாங்க அப்படின்னா, அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வேர்ல்டவே லீட் பண்ற அளவுக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பா மாறிருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றது, அந்த பிக் டேட்டா அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்றது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுங்க. இப்ப நீங்க Google வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு ப்ராடக்ட் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க அத Google சம்மந்தப்பட்ட மத்த இதெல்லாமே போகும்போது, Facebookஆ சாரி Google சம்மந்தமா நீங்க YouTube போனாலும் சரி, இல்ல வேற ஏதாவது போனீங்கனாலும் சரி, அது சம்மந்தமான அது இல்லன்னா அது ரிலேட்டடான உங்களுக்கு ஆட் எல்லாம் உங்களுக்கு காமிக்க ஆரம்பிச்சுரும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தானே வந்து பார்த்தீங்கன்னா, அதே வந்து பார்த்தீங்கன்னா, யோசனை பண்ணி இல்ல அதே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முடிவு எடுத்து உங்களுக்கு அத பத்தி காமிக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லி சொல்லுவாங்க. இந்த மாதிரியான கோர்ஸஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப பிஇ கம்ப்யூட்டர் சயன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில காலேஜஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம எம்பிஏல வந்து பார்த்தீங்கன்னா, போலீஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, புதுசா வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, காவல்துறை மேலாண்மை அப்படிங்கிற கோர்ஸ் வந்து எம்பிஏல ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து எம்எஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா, முதுநிலை அறிவியல் அப்படிங்கிற எம்எஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா, கிரிமினல் ஜஸ்டிஸ் அண்ட் விக்டிமாலஜி அப்படிங்கிற கோர்சஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி புதுசான கோர்ஸ், புதுமையான இன்னைக்கு இருக்கிற லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ல என்னென்ன கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கோ, அந்த கோர்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த உயர்கல்வியில நிறைய காலேஜஸ்ல ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றதா இந்த பாயிண்ட்டுங்க. அடுத்து, அரசால் நிறுவப்பட்ட டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் விருது ஆண்டுதோறும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் சுதந்திர தினத்தன்று அறிவியல் வளர்ச்சி, மனிதநேயம் மற்றும் மாணாக்கரின் நலன் ஆகியவற்றில் குறிப்பிடத்தக்க பங்காற்றிய நபருக்கு வழங்கப்பட்டு வருகிறது. இதுல தங்கப்பதக்கம் ஒன்று கொடுத்துட்டு 5,00,000 ரொக்க தொகை மற்றும் ஒரு ஊக்குவிப்பு சான்றிதழ் வழங்கப்படுகிறது. இதுல வந்து அப்படியே கொஞ்சம் பாயிண்ட் இருக்குது, அதை மட்டும் எழுதிக்க. இந்த ஊக்குவிப்பு சான்றிதழ் அப்படின்னு இருக்குல்லங்க, அதுல எக்ஸ்ட்ரா ஒரு லைன் இருக்கும், அதை அப்படியே நீங்க எழுதிக்கிங்க. தங்கப்பதக்கம், ரூ. 5,00,000 ரொக்கத்தொகை மற்றும் ஊக்குவிப்பு சான்றிதழ் அடங்கிய இவ்விருது அப்படிங்கிறது ஏபிஜே அப்துல் கலாம் விருது. ஊக்குவிப்பு சான்றிதழ் அடங்கிய இவ்விருது அண்ணா பல்கலைக்கழக விண்வெளி ஆராய்ச்சி மையத்தின் அண்ணா பல்கலைக்கழக விண்வெளி ஆராய்ச்சி மையத்தின் தக்ஷா குழுவிற்கு வழங்கப்பட்டுள்ளது. தங்கப்பதக்கம், ரூ. 5,00,000 ரொக்கத்தொகை மற்றும் ஊக்குவிப்பு சான்றிதழ் அடங்கிய இவ்விருது அண்ணா பல்கலைக்கழக விண்வெளி ஆராய்ச்சி மையத்தின் தக்ஷா குழுவிற்கு வழங்கப்பட்டுள்ளது. ஃபர்ஸ்ட் இந்த விருது அனௌன்ஸ் பண்ணோடனே வாங்கினது அமைப்பு என்ன அப்படின்னா, அண்ணா பல்கலைக்கழகத்தோட விண்வெளி ஆராய்ச்சி மைய குழு. அந்த குழுவுக்கு பேர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தக்ஷா. இந்த குழு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விருது ஃபர்ஸ்ட் வாங்கியிருக்காங்க. இந்த விருது யார் கொடுப்பாங்க அப்படின்னா, முதலமைச்சர் கொடுப்பாங்க. என்னைக்கு கொடுப்பாங்க அப்படின்னா, சுதந்திர தினத்தன்னைக்கு கொடுக்குற விருது. எதுக்காக கொடுக்குற விருது அப்படின்னா, அறிவியல் வளர்ச்சி, மனிதநேயம், இதுல வந்து பாத்தீங்கன்னா மாணாக்கர் நலனோட அக்கறை, இது மூணையும் சேர்த்து ஒருங்கிணைச்சு பண்ற மாதிரி எது இயங்குதோ அவங்களுக்கு கொடுக்குற விருது தான் வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் விருது. அது ஃபர்ஸ்ட் வாங்கினது இந்த தக்ஷா குழு தான் வாங்கியிருக்காங்க. அடுத்தது, மாநில அளவில் உயர்கல்வியினை மேம்படுத்துவதற்கும் ஒருங்கிணைக்கவும்
மாநில திட்டங்கள் மற்றும் பல்கலைக்கழக நிதி நல்கை குழுவின் திட்டங்களை ஆகியவற்றை ஒருங்கிணைக்கும் வகையில் தமிழ்நாடு மாநில உயர்கல்வி மன்றம் 92 தோற்றுவிக்கப்பட்டது. அப்போ தமிழ்நாடு மாநில உயர்கல்வி மன்றம் எப்போ ஆரம்பிச்சாங்க அப்படின்னா 1992. எதுக்காக ஆரம்பிச்சாங்க அப்படின்னா உயர்கல்வியின் தரத்தை மேம்படுத்துறதுக்கும் ஒருங்கிணைக்கிறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கப்பட்டது அந்த மாநில உயர்கல்வி மன்றம். இது எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 92. அடுத்து அறிவியலின் முக்கியத்துவம் பற்றிய விழிப்புணர்வை மாணாக்கர்களிடையே ஏற்படுத்திட 1998ஆம் ஆண்டு அரசால் அறிவியல் நகரம் தோற்றுவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஜூலை 2008 தமிழ்நாடு சங்கங்கள் பதிவு சட்டம் 1975 கீழ் அறிவியல் நகரம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதுக்கடுத்து தேசிய உயர்கல்வி திட்டம். இந்த தேசிய ரூசா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுதாங்க, ராஷ்ட்ரிய உட்சா சிக்ஷா அபியான் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ரூசா அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ரூசா அப்படின்னாவே நீங்கள் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்காலர்ஷிப், அவ்வளோதாங்க. உயர்கல்விக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற ஸ்காலர்ஷிப்பு, அந்த ஸ்காலர்ஷிப்போட பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரூசா, ராஷ்ட்ரிய உட்சா சிக்ஷா அபியான். ராஷ்ட்ரிய அப்படின்னா நமக்கு தெரியுங்க, தேசிய அளவு அப்படின்னு தெரியும். உட்சார் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உயர்ந்த அல்லது உயர் அப்படிங்கிற மாதிரியான பொருளில் வர்றது. சிக்ஷா அப்படின்னா நமக்கு தெரியும், ஆல்ரெடி படிச்சிருக்கோம், கல்வி. அபியான் அப்படின்னா திட்டம். அப்போ இது தேசிய அளவில் உயர்கல்வி திட்டத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரூசா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி நேம், அதை ஷார்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரூசா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுதாங்க. தேசிய உயர்கல்வி திட்டம் என்பது நாடு முழுவதுக்குமான உயர்கல்வியின் தரத்தை உயர்த்துவதற்கு கொண்டு வரப்பட்ட மத்திய அரசின் நிதி உதவி திட்டம். அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்காலர்ஷிப் திட்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூசா. இதை ஃபேஸ் 1 வந்து பார்த்தீங்கன்னா 2015ஆம் ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஃபேஸ் 2ல வந்து பார்த்தீங்கன்னா 2018ஆம் ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது. அப்போ ரூசாவோட ஃபேஸ் 1 எப்போ அப்படின்னா 2015, ஃபேஸ் 2 எப்போ அப்படின்னா 2018. இந்த ஃபேஸ் 2ல தான் வந்து பார்த்தீங்கன்னா அழகப்பா பல்கலைக்கழகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா 10 காலேஜில் ஒரு காலேஜ், அதாவது ஒரு யூனிவர்சிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஃபேஸ் 2ல தமிழ்நாட்டில் காரைக்குடியில் இருக்கிற அழகப்பா யூனிவர்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா 10 யூனிவர்சிட்டி வந்து செலக்ட் பண்ணாங்க இந்த உதவித்தொகை திட்டம் வழங்குறதுக்காக. அதில் அழகப்பா பல்கலைக்கழகம் ஒரு யூனிவர்சிட்டியாக வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த ஃபேஸ் 2லேயே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 6 யூனிவர்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா மனிதவள மேம்பாட்டு துறையால் தேர்வு செய்யப்பட்டு ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 50 கோடி வந்து பார்த்தீங்கன்னா நிதி உதவி கொடுத்துருக்குறாங்க. எதுக்காக அப்படின்னா ஆராய்ச்சி மற்றும் புதுமை முயற்சியினை மேம்படுத்துவதற்காக. ஃபேஸ் 2ல வந்து பார்த்தீங்கன்னா அழகப்பா பல்கலைக்கழகம் 10 யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு யூனிவர்சிட்டியை வந்து செலக்ட் பண்ணாங்க. அந்த செலக்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அந்த அழகப்பா யூனிவர்சிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிதி உதவியாக வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மனிதவள மேம்பாட்டு துறையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 யூனிவர்சிட்டி வந்து, அதாவது 20 யூனிவர்சிட்டியில் 6 யூனிவர்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து செலக்ட் பண்ணி ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 கோடி நிதியுதவி கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து அழகப்பா யூனிவர்சிட்டி செலக்ட் பண்ணும்போது அழகப்பா யூனிவர்சிட்டிக்கு மட்டும் 100 கோடி நிதியுதவி கொடுத்துருக்காங்க. எதுக்காக அப்படின்னா ஆராய்ச்சி மற்றும் புதுமை முயற்சியை மேம்படுத்துறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா செலக்ட் பண்ண ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 கோடி வந்து அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சியை மேம்படுத்துறதுக்காக. அடுத்து பிரதான் மந்திரி கௌசல் விகாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் மாணாக்கர்கள் பயிற்சி திறனை மேம்படுத்துவதற்காக அண்ணா பல்கலைக்கழக பிஐடி வளாகத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. அவங்களோட வந்து பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி கௌசல் விகாஸ் யோஜனா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மாணாக்கர்களோட திறனை மேம்படுத்துறதுக்கு ஆன ஒரு பயிற்சி. அந்த பயிற்சி கொடுக்கறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பயிற்சிக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா பேரே வந்து பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி கௌசல் விகாஸ் யோஜனா அப்படிங்கிற திட்டம் வந்து ஒன்று வச்சு அது மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் அமௌண்ட்டு ஸ்பான்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அது மாதிரி ஸ்பான்சர் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் பிஐடி கேம்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உருவாக்கியிருக்காங்க. சரி, ஓகே சார். இந்த பல்கலைக்கழகம் அப்படிங்கிற லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கிளாஸில் பார்த்துக்கலாம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் கேளுங்க, இப்போ கிளாரிஃபை பண்ணிக்கலாங்க.
ஹலோ, குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன் மேடம், சொல்லுங்க மேடம். சார், இந்த கிளாஸ்ல எதுவும் டவுட் இல்லைங்க சார். போன கிளாஸ்ல ஒரு டவுட் கேட்டேன் சார். சொல்லுங்க மேடம். பணியாளர் தேர்வு வாரியமும் பணியாளர் தேர்வு கழகம் அந்த இது இயர் கேட்டிருந்தேங்க சார். ஐயோ ஆமா மேடம். மேடம் நான் மறந்துட்டேன். கண்டிப்பா உங்களுக்கு அடுத்த கிளாஸ்ல நான் வந்து சொல்லிடுறேங்க மேடம். சரி, ஓகேங்க சார். அப்புறம் இன்னொரு டவுட்டுங்க சார். சொல்லுங்க மேடம். சார், இப்போ ரீசெண்டாக வந்து டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 2 ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல வந்து பிஇ ப்ரொஃபஷனல் கேண்டிடேட்ஸ் வந்து ரெக்ரூட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க சார். ரெக்ரூட் பண்றாங்க அப்படின்லாம் இல்லைங்க மேடம். இதுக்கு முன்னாடி நடந்ததுல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, டெக்னிக்கல் சைடு படிச்சவங்க பிஇ, பிஎல், இது எம்பிபிஎஸ், பிவிஎஸ்சி இது மாதிரி டெக்னிக்கல் சைடு படிச்சவங்க எலிஜிபிள் கிடையாதுன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து அதை மாத்திட்டு அதை அவங்களும் எலிஜிபிள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாங்க சார். அதுல வந்து இப்போ பிடெக் அதுவும் இன்க்ளூட் ஆகுமா ஆகாதுங்க? எல்லாமே வந்து ஆகுங்க மேடம். பிஇ பிடெக் எல்லாமே வருங்க சார்? எல்லாமே அதுல வந்துருங்க மேடம். ஓகேங்க சார். தேங்க் யூ. தேங்க் யூ. சார் நெக்ஸ்ட் கிளாஸ் டெஸ்ட் டாபிக் சொல்லுங்க சார்னு சொல்லியிருக்கீங்க. முதலே சொன்னதாங்க சார், உங்களுக்கு டெஸ்ட் டாபிக்னா தனியாகவே எதுவும் கிடையாதுங்க. இது வரைக்கும் இந்த எஜுகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன எது வரைக்கும் நம்ம நடத்திருக்கோமோ அது வரைக்குமே நீங்கள் படிச்சுட்டு வாங்க. அதுலேருந்து ஒரு 10 கொஸ்டின் நம்ம எழுதி டெஸ்ட் எழுதுற மாதிரி தான் இருக்கும். டெஸ்ட் டாபிக் அப்படின்னு இண்டிவிஜுவலாக நம்ம இது வரைக்குமே எதுவும் தந்தது இல்லைங்க. இப்போ நீங்கள் இது வரைக்கும் டெஸ்ட் எழுதுன்னு பார்த்துருந்தாவே உங்களுக்கே தெரியும் எந்த டாபிக் வரைக்கும் நம்ம நடத்திருக்கோமோ அந்த டாப்பிக்குள்ளே இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கொஸ்டின் நம்ம எடுத்தது செலக்ட் பண்ணி தான் வந்து டெஸ்ட்டாக வச்சுட்டு இருக்கிறோம். ஸோ அதே தாங்க இன்னைக்கு வரைக்கும் எது வரைக்கும் நடத்திருக்குமோ அது வரைக்கும் தான் வந்து உங்களுக்கு டெஸ்ட்டுக்கான போர்ஷன். ஸோ அந்த ஜிஇஆரோட எக்ஸ்பென்ஷன் என்னன்னு கேட்டிருக்கீங்க. கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேர்க்கை விகிதம் எவ்வளோ என்ரோல்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரேஷியோ தாங்க ஜிஇஆர் ரேஷியோ அப்படிங்கிறது. ஜிஇஆர் அப்படிங்கிறது கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. சார் ஓகேங்க சார். கிளாஸ் அதாவது எல்லாம் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது ரிவிஷன் எப்படி பண்ணணும்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஒன்றுமே இல்லைங்க சார். எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 சப்ஜெக்ட் 4 சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரித்து படிக்கிற மாதிரி இருக்குங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் பேப்பர் படிக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஷன். ஏன்னா அது கரண்ட் அஃபேர்ஸில் வந்துருது. நீங்கள் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஹவர்னாச்சும் நீங்கள் நியூஸ் பேப்பர் கண்டிப்பாக படிச்சாகணும். அதே மாதிரி ஒரு 1 ஹவர் அல்லது 1.5 ஹவர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ஒதுக்கியே ஆகணும். அப்போ நியூஸ் பேப்பருக்கு 1/2 மணி நேரம், அதோட சைமல்டேனியஸாக நீங்கள் ஜிகேவும் படிக்க போகிறீங்க. அப்போ மொத்தமாக இதுக்கு ஒரு 1 மணி நேரம். அது இல்லாமல் மேக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம். அப்போ வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணிலேருந்து 2.5 மணி நேரம் வந்து டிஃபால்ட்டாகவே இந்த சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் ஒதுக்கி ஆகணும். வேற வழியே கிடையாதுங்க. இது மட்டும் இல்லாமல் ஒரு 1/2 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இல்லை நீங்கள் ப்ரீவியஸ் டெஸ்ட்டோட கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா அதை ரிவிஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒதுக்கி ஆகணும். அப்போ ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் கம்பல்சரி இது 3க்கே போயிருங்க. அதாவது பார்த்துங்க ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நியூஸ் பேப்பர் ரீடிங்கு, ஒரு 1/2 ஹவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜிகே, ஒரு மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸு. அது மட்டும் இல்லாமல் ஒரு 1/2 ஹவர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட நிறைய கொஸ்டின் பேப்பர் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் முதலே சொன்ன மாதிரிங்க டிஎன்பிஎஸோட வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா ஒரு லாஸ்ட்டாக 15 டெஸ்ட்டோட கொஸ்டின் பேப்பர் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிங்க அப்படின்னா அது இருக்கும். அதில் ஒவ்வொரு கொஸ்டின்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின் இருக்கும், 200 கொஸ்டின் இருக்கும். அந்த எக்ஸாமை பொறுத்துங்க. அப்போ என்ன அப்படின்னா ஒரு 3 மணி நேரம் உங்களுக்கு இதே சரியாக போயிடும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கிளாஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு டாபிக் வைஸாக நடத்திட்டு இருப்பாங்க. நீங்கள் படிக்கிறதுமே வந்து பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸாக தான் படிச்சுட்டு இருப்பீங்க. அப்போ என்னன்னா நீங்கள் ஒரு டாபிக் ஃபுல்லாக படித்து முடிச்சிட்டீங்க அப்படின்னா அடுத்து அந்த ஷெட்யூல் வரும் பார்த்தீங்களா. இப்போ நீங்கள் வந்து இன்னைக்கு ஒரு 3 சப்ஜெக்ட் 4 சப்ஜெக்ட் படிக்கிறீங்க. அதுக்கு அடுத்த நாள் ஒரு 2 3 4 சப்ஜெக்ட் படிக்கிறீங்க. அதுக்கு அடுத்த நாள் படிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ஜெக்ட் ரிப்பீட் ஆகும்போது புதுசாக நீங்கள் படிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி என்னென்னலாம் படிச்சீங்களோ அதை பூரா ஒருக்கா நீங்கள் மறுபடியும் படிச்சு பாருங்க. படிச்சது உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வருதா, இல்லை எக்ஸ்ட்ரா வந்து நம்ம ஏதாவது படிக்காம விட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அப்போ தான் தெரியும். இப்போ என்ன அப்படின்னா ஒன்றும் வேணாங்க. இப்போ நம்ம இன்னைக்கு எஜுகேஷன் அப்படிங்கிற டாப்பிக்கே வந்து நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 2 நாள் கழிச்சு மறுபடியும் இந்த எஜுகேஷன் அப்படிங்கிற டாபிக் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த எஜுகேஷன் அப்படிங்கிற டாப்பிக்கில் முன்னாடி நீங்கள் என்னென்னலாம் படிச்சீங்களோ அதை மறுபடியும் எல்லாமே ஃபர்ஸ்ட்லேருந்து ஒருக்கா வந்து அப்படியே நீங்கள் படிச்சுட்டே வாங்க. மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து 20 நிமிஷம் ஆகும். போக கொஞ்சம் அதிகமாகும். அப்போ என்ன அப்படின்னா இதை திரும்ப படிக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு அந்த மைண்டில் வந்து அது ஸ்டோர் ஆயிடும். என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இப்போ இதில் வந்து
ஒரு மேக்ஸிமம் வந்து உங்கள் நோட்ஸில் வந்து இந்த எஜுகேஷனல் அப்படிங்கிற டாப்பிக்கில் ஒரு 6 பேஜ் இல்லைனா 7 பேஜ் வந்து நோட்ஸ் போயிருக்கு அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் நடத்தும்போது ஒரு 2 பேஜ் நடத்தியிருக்கோம் அப்படின்னா, நீங்கள் அந்த 2 பேஜ் படிச்சிருப்பீங்க. அதுக்கடுத்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 பேஜ் நடத்தியிருக்கோம் அப்படின்னா, நீங்க அந்த அந்த 2 பேஜ் படிக்கிறதுக்கு முன்னாடி, அந்த ஃபர்ஸ்ட் 2 பேஜ படிச்சுட்டு, அதுக்கப்புறம் இந்த 2 பேஜ் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஃபர்ஸ்ட் பேஜ் 2 பேஜுமே வந்து பார்த்தீங்கன்னா, இதோட 2 ரிவிஷன் ஆச்சு. இப்ப இது ஒண்ணு இப்ப 2வது பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, புதுசா ஒண்ணு படிச்சிருப்பீங்க. இது மாரி திரும்ப திரும்ப படிக்கிறனால மட்டும் தான் நம்மனால ஈஸியா ஞாபகம் வச்சுக்க முடியும் சார். எப்பவுமே மனப்பாடம் பண்ணக்கூடாது. திரும்ப திரும்ப படிக்கலாம். சிம்பிள் எக்ஸாம்பிள் சுதந்திர தினம் எப்போன்னு கேட்டா, நம்ம ஏன் ஈஸியா எல்லாருமே ஆன்சர் பண்றோம் அப்படின்னா, அது ஒரே விஷயம், அந்த ஒரு நிகழ்வ நம்ம திரும்ப திரும்ப நம்ம கேட்டிருக்கிறனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட நமக்கு ஈஸியா ஞாபகம் வருது. அதே மாரி தான் நீங்க திரும்ப திரும்ப படிக்கணும். திரும்ப திரும்ப படிக்கிறது மட்டும் இல்லாம, கொஸ்டின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அனலைசிஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா, கீழ வந்து பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் குடுத்துருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பா ஒரு ஆப்ஷன் வந்து கரெக்ட்டான ஆன்ஸரா இருக்கும். மத்த 3 ஆப்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஓனா அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கொஸ்டின் வந்து நீங்க கிரியேட் பண்ணணும். இல்லன்னா, அந்த ஆப்ஷனுக்கு உங்களுக்கு என்னென்னலாம் தோணுதோ, அத அந்த அந்த பக்கத்துல எழுதி வச்சீங்க அப்படின்னா, இன்னும் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து அந்த கொஸ்டின் பேப்பர் ரிவிஷன் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குங்க. சரி ஓகேங்க சார். ஒரு 2, 3 பேர் வந்து என்ன கேட்டிருக்கீங்க அப்படின்னா, தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் நீங்க எதுவும் ஸ்டார்ட் பண்ணலங்க சார் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சார் தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு மேக்ஸிமம் 20 மார்க் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு குரூப் 4 லெவல்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமா போகுங்க. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 9த் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான டாபிக். உங்களுக்கு அடுத்து வர்ற குரூப் 2 எக்ஸாம்க்கு இருக்கிறதுனால தான், இத மெயினா ஃபோக்கஸ் பண்ணி உங்களுக்கு கொண்டுட்டு போயிட்டு இருக்குங்க. சீக்கிரம் முடிஞ்சிருங்க. இப்ப இந்த எஜுகேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் அடுத்த கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எஜுகேஷன் அப்படிங்கிற டாபிக் ஃபுல்லாவே முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்வாழ்வு அப்படிங்கிற டாபிக். அதுக்கு ஒரு 4 கிளாஸ், 5 கிளாஸ் இருந்தது அப்படின்னா, அந்த நல்வாழ்வு அப்படிங்கிற டாபிக் முடிஞ்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் டாபிக் தாங்க சார் போகும். தமிழ் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஒவ்வொரு கிளாஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாதிரி போயிருக்கு. எந்த கிளாஸ்க்கு எது மாரி போயிருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு, அத எல்லா கிளாஸும் ஒரே மாரி மேட்ச் பண்ணி தான் நம்ம கொண்டுட்டு போற மாரி இருக்கும். தமிழ பத்தி நீங்க கவலையே பட வேண்டாங்க சார். ஆல்ரெடி உங்ககிட்ட நோட்ஸ் இருக்கு. ஓரளவுக்கு நீங்க எல்லாருமே படிச்சிருப்பீங்க. இருந்தாலுமே வந்து நாங்க இந்த நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா கவர் பண்ணி உங்களுக்கு எக்ஸாம் வரதுக்குள்ள ஃபுல்லா கவர் பண்ணி குடுத்துருவோம். அது குரூப் 4க்கும் அது வர்றதுனால என்ன அப்டின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம குரூப் 2க்கான சிலபஸ் ஃபர்ஸ்ட் ஃபுல்லா முடிச்சுருவோம் அப்டின்னு சொல்லிட்டு இது மெயினா ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டு இருக்குங்க சார். கண்டிப்பா உங்களுக்கு தமிழும் முடிஞ்சிருங்க சார். சார் ஓகேங்க சார். இந்த கிளாஸ் இதோட நம்ம முடிச்சுக்கலாம். தேங்க் யூ.